இந்த சாதி ரீதியாக போகிறதே கொஞ்சம் தவிர்த்துருங்க, நல்லா இருப்பீங்க. ஏன்னா நான் சாதியை விட்டு இந்த தேவர் சமுதாயத்தை விட்டு அந்த சமுதாயத்துக்கு போயிடலாமோன்னு அப்படி ஒரு நினைப்பு வந்துருச்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும். அதேமாரி இந்த 30 நாள் கையெழுத்து போட்டது தப்பு செய்யாமல் பண்ணதுக்கு தப்பு செய்யலாமோன்னு எங்களுக்கு தோணுது. அதை நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடாதீங்க யாருமே. இனிமேல் எந்த ஒரு இளைஞரும் அவன் தப்பு பண்ணுதானா நம்ம தூர போ, நீ படி, நல்லபடியாக நல்ல வேலைக்கு போ, அதில் நீ அதிகாரியாக இருந்து என்ன வேணாலும் செயல்படுங்க, மக்களுக்கு செயல்படுங்க. ஆனால் எங்களோட இதோட கடைசி கேஸாக இருக்கட்டும். இனிமேல் எந்த ஒரு பிசிஆரும் கடம்பகத்து மேலூரோ கீழூரோ நான் கண்டி வெளியூர் அடுத்த ஊர் இந்த ஊர்லாம் பேசண்டா. நம்ம சமுதாய மக்கள் யாராக இருந்தாலும் அடுத்த இதுக்கு பிசிஆர் கேஸோ எந்த ஒரு கேஸுமே நடக்காத அளவுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சு அடுத்த ஆளுக்கு அவனுக்கு தெரியலையா அடுத்த ஆளுக்கு சொல்லி கொடுத்து அவனை கொஞ்சம் புரிய வச்சு இது பண்ணுங்க, படிக்க வைங்க, நல்லபடியாக படிங்க. நன்றி. இப்போ அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அண்ணன் சகோதரர் அவங்க சொன்னாங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே உள்ள எல்லாருமே நல்லா கேட்டிருப்பீங்க. அதாவது அவங்க சொல்லி தான் அந்த கஷ்டத்தை நீங்கள் கேட்டீங்க. அந்த இடத்துலேருந்து அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட நபருக்கு அவங்க அந்த 6 பேர்த்துக்கு தான் எப்படிலாம் பாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது தெரியும். தவறே செய்யாமல் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், காவல்துறை உயர் அதிகாரிகளை போய் நாங்கள் பார்த்தோம், அவங்க ஏன் போனீங்க வந்தீங்க அப்படின்னாங்க. இதில் நீங்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளை குறை சொல்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் உங்கள்கிட்ட கிடையாது. அவங்கள நீங்கள் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அந்த சட்டம் சொல்லக்கூடியது ஒரு நபர் உங்களை உங்கள் பேரை எழுதி புகார்னு ஒன்று கொடுத்துட்டாலே உங்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணணும். நம்ம அந்த இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு சாதகமாக செயல்பட்டார், அந்த ஏடிஏ அவருக்கு சாதகமாக செயல்பட்டார், அவங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க செய்ய முடியும். இந்த பிசிஆர் வழக்குக்கு டிஎஸ்பிங்கிற காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர் தான் ஒரு ஐஓவாக வருவார். அவர் தான் இந்த எஃப்ஐஆர் முடிவு பண்ணக்கூடிய நபர். வழக்கு உங்கள் மேலே போட்டுருவாங்க, நீங்கள் தப்பு பண்ணீங்க பண்ணலை அப்படிங்கிறது 2ஆம் கட்ட நிகழ்வு. அவங்க அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் உங்கள் மேலே வழக்கு கொடுத்துட்டாங்கன்னா, புகார் கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். அதை நீங்கள் தப்பு பண்ணியலா பண்ணலைங்கிறது அடுத்து அதை நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் அந்த வழக்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாங்கிற ஒரு நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 29 மாநிலங்கள் இருக்குது. இந்த 29 மாநிலங்களில் ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவங்க நம்ம இருக்கோம். எல்லாருமே இந்தியர்கள் தான். இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் பேசுவோம், கேரளாவில் மலையாளம் பேசுகிறாங்க, ஆந்திராவில் அவங்க ஒரு மொழி பேசுகிறாங்க, தெலுங்கு கன்னடம் அப்படின்னு ஒடிசாவில் பேசுகிறாங்க. ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஆனால் எல்லாமே இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பில் தான் நம்ம இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்மளுக்கும் அவங்களுக்கும் பண்பாடுகள் வேறு. நம்ம இப்போ நீங்கள் திருநெல்வேலிக்காரங்க ஒரு மாதிரியான பேச்சு பேசுவோம், மதுரைக்காரங்க பேசுவோம், ராம்நாட்டுக்காரங்க ஒரு மாதிரியான பேச்சுக்கள் பேசுவோம். ஆனால் நம்ம எல்லோரும் தமிழர்கள், தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கையில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்திட்டங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறது சட்டத்திட்டங்கள் அனைவருக்கும் சமம் அப்படிம்பாங்க. ஆனால் அனைவருக்கும் சமமா அப்படின்னு கேட்டால் சமம் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சட்டத்திட்டங்கள் சமங்கிறாங்க, அனைவருக்கும் சமமான சட்டத்திட்டங்கள் கிடையாது. ஏன்னா ஒரு அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறத அவங்க முதல்ல எழுதையில் அம்பேத்கர், டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல்ல ஏற்றார். அவர் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி ஏற்றார்னா, மேலைமை நாடுகள்னு சொல்லுவாங்கள்ல, கனடா, நியூசிலாந்து, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் உள்ள சட்டத்திட்டங்களை தொகுத்து இந்தியாவுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை முன்மொழிஞ்சிருக்கார். அந்த அது அவன் அந்த 3 நாடுகளையும் சேர்த்து அங்கே உள்ள நீங்கள் படித்தவங்க இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் சமூக வலைதளங்களில் தேடி பாருங்கள். நம்ம இந்திய நாட்டோட சட்டத்திட்டங்களும் நான் சொல்லக்கூடிய இந்த கனடா, நியூசிலாந்து, இங்கிலாந்து போன்ற சட்டத்திட்டங்களும் ஒரு ஒற்றுமையோடு இருக்கும். ஏன்னா இது எப்படி இங்கே வந்துச்சுன்னா, இதுக்கு முன்னாடி பல்வேறு மன்னர்கள் இந்த நாட்டில் மன்னர்களை ஆட்சி செஞ்சாங்க. ஏன் இங்கே இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே மன்னர்கள் தான், நம்ம எல்லாருமே மன்னர்கள் தான். பாண்டிய, சேர, சோழ, பாண்டியங்கிற வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் இங்கே இருக்கோம். ஒரு காலத்தில் நம்ம தான் எல்லாத்தையும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்மகிட்ட இருந்து பிரிட்டிஷ்காரவங்க இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டில் இந்த நாடு செல்லுது. அப்போ பிரிட்டிஷ்காரவங்க எதுக்குமே அடிபணியாத இந்த தேவர் சமுதாயத்தை சட்டத்திட்டத்தாலையும் சிறையாலையும் அடிமைப்படுத்தினாங்க. ஒருத்த நம்மளை நேர எதிர்த்து நின்று நெஞ்சுக்கு நெஞ்சு இந்த இருக்கக்கூடிய தேவமார யாரும் செய்ச்சதா வெற்றி கொண்டதா நம்மளுடைய முன்னோரும் சரி மன்னர்கள் நம்மளுக்கு இந்த இடத்த இருக்கக்கூடிய மூதாதர்களான அந்த சேர சோழ பாண்டிய மன்னராக இருக்கட்டும், அது சேதுபதி மன்னர்களாக இருக்கட்டும், யாரையும் நேருக்கு நேர் என்று ஜெயிச்சதா வரலாற்று நிகழ்வுகள் கிடையாது. ஒரு முறை தோற்றாலும் காத்திருந்து பழிவாங்குவோம், காத்திருந்து மீட்டெடுப்போம் அப்படிங்கிறத நம்மளோட வரலாறு பண்பாடு அப்படிங்கிறது. அப்படி இருக்கையில் இந்த ஒரு போர்க்குணமிக்க, ஒரு ஆளுமை மிக்க, ஒரு அதிகாரமிக்க
இந்த தேவர் சமுதாயத்தை வந்து முடக்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க வந்து வணிகம் செய்து தான் இங்கே வந்தான். ஆட்சி அதிகாரம் பண்ண வரல. ஆங்கிலேயர்கள் வந்து பிரிட்டிஷ்காரர்கள் வந்து 17ஆம் நூற்றாண்டில் வந்து இங்கே வணிகம் செய்ய வர்றாங்க. அப்போ இந்த மக்கள்கிட்ட பிரிவினையை ஏற்படுத்தி அவங்க சட்டத்திட்டத்தால் ஒரு நம்ம பழமொழி சொல்லுவோம், ஜெயிலே எங்களுக்கு கட்டினதான் இங்கே இருக்க நேரம். அந்த காலத்தில் உள்ள நம்ம தாத்தா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, ஜெயிலே எங்களுக்கு கட்டின ஜெயிலு தான். அவன் என்னன்னா அந்த ஜெயிலில் பூரா நம்ம தான் இருந்தோம் அந்த காலத்தில். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மண்ணுக்கும் மக்களுக்காக பாடுபட்டவர்கள் தேவர் சமுதாயத்தினர் மட்டும்தான். நம்ம முன்னோர்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு நாட்டோட மன்னன் படையெடுத்து வந்தானா அந்த பகுதியை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக இறந்துருக்காங்க, உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. அப்படி அதில் அந்த பிரிட்டிஷ்காரங்க சொல்லி கேட்காதவங்களை கொண்டு சிறைப்படுத்துவாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம், தன் வாழ்நாளில் பாதி நாள் சிறையில் இருந்தார் ஐயா முத்துராமலிங்க தேவர். ஏன்னா அவர் வந்து ஆங்கில ஆட்சியலோட இணக்கமாக போகாதனால அவருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டு அவரை சிறைப்படுத்தினாங்க. கும்பெனி படைகளுக்கு எதிராக இருந்ததுனால சிறு வயது பாலகனாக இருக்கக்கூடிய ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த மன்னர் ரிபல் முத்துராமலிங்க சேதுபதி, ரிபல் முத்துராமலிங்க சேதுபதிலாம் வந்து 24 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அவருக்காக மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து புரட்சி பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயித்தாங்க. முதல்ல ஆங்கிலேயனுக்கு வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வரி கட்ட மரத்தை புலித்தேவனை சொல்லலாம், எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டார் இந்த மண்ணுக்காகன்னு. வீரமங்கை வேல்நாச்சியாரை, இப்படி நம்மளுடைய முன்னோர்களை சொல்லிக்கிட்டே போகலாம் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் இருந்தவரில் இந்த சிறைச்சாலையும் சட்டத்திட்டங்களையும் நமக்கு எதிராக இங்கே உள்ளக்கூடிய அரசுகள் வந்து உருவாக்குறாங்க. குறிப்பாக 1947 பிரிட்டிஷ்காரங்க அந்த நாட்டை விட்டு வெளியில் போகையில் இந்த நாட்டுக்குன்னு சில சட்டத்திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆட்சியில் இருந்த அப்போதைய காங்கிரஸ் அப்போதைய பிரதமராக இருந்தக்கூடிய சில நபர்கள் எல்லாம் ஒன்று கூடி உருவாக்குறாங்க. அந்த சட்டத்திட்டங்கள் உருவாக்கி சட்டமாக வந்து 1947 வந்து சட்டம் இது பண்ண பிரிட்டிஷ்காரங்க வெளில போகிறாங்க. அதுக்கப்புறம் 1950 காலகட்டத்துக்கு அப்புறம் சட்டத்திட்டங்களை வந்து இது பண்ணி சட்டத்திட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த அம்பேத்கர் அவங்க வந்து சட்டம் இயற்றையில் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு, எழுதப்பட்ட கைகள் தான் என்னுடையது, எழுதுகோள் வந்து ஒரு தரப்பினருடையது அப்படின்னு அம்பேத்கரே வந்து அந்த சட்டத்தை வந்து தான் எழுதின சட்டத்தை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எரித்து 3000 பேர் கைதாகியிருக்காங்க. ஏன்னா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து மக்களுக்கானது கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கானது, இங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபருக்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டதுன்னு சொல்லி அதனால் அம்பேத்கரே வந்து அந்த சட்டத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த சட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து 1953 காலகட்டத்தில் எரித்து 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் கைதாகி சிறையிலிருந்து இறந்துருக்காங்க. நிறையா பேர் இறந்துருக்காங்க. சில பேர் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து கடந்து வந்த நிறையா பேர் அந்த சட்டத்துக்கு எதிராக நிறையா புரட்சி செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் இப்போ உள்ள தலைமுறையினருக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் வந்து கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த வகையில் அப்போ அந்த அம்பேத்கர் தலைமையிலான வட்டமேசை மாநாடுங்கிற ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து இந்த சட்டத்திட்டங்களை படிச்சுட்டு அப்போ இருக்கக்கூடிய இது ஏதோ தமிழ்நாட்டில் தேவமார் மட்டும்தான் பாதிக்கப்படலை, இந்திய அளவில் பட்டியல் சமூகம் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்கிற கட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த பிசிஆர் என்கிற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தால் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த வட்டமேசை மாநாடு நடக்கையில் ஒரு தரப்பினர் இந்த பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டதை சேர்ந்த சில ஆட்சியாளர்களும் அப்போ உள்ள அரசியலில் உள்ள முக்கிய நபர்களும் கேட்குறாங்க, இப்படி ஒரு இல்லாத அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவே நீங்கள் சில சட்டத்திட்டங்களை இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு டயத்தில் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இல்லாதவங்களுக்கே செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் இருக்கப்பட்டவன் இல்லாதவனாவான், அப்போ மிகப்பெரிய ஒரு புரட்சி உருவாகும், மிகப்பெரிய கலவரம் உருவாகும் அப்படின்னு சொல்லி அது வந்து அன்றைக்கி ஒரு விவாதமாக முன்வைக்கப்படுது. அப்போ அம்பேத்கர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தலித் பிரதிநிதியை சேர்ந்த அந்த பட்டியல் சமூகத்தில் தலித்தாக இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து இந்த இந்திய திருநாட்டை வந்து குடியரசுத் தலைவராக வரட்டும், அப்போ அந்த சட்டத்தை விலக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் இயற்ற கிடையாது, அவங்களுக்குள்ளே நடந்த அந்த கருத்துக்களில் வந்து அந்த கருத்துக்களை பரிமாற்றம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி அம்பேத்கர் வந்து சட்டமே இயற்றியிருக்கார். 10 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து இந்த தனித்தொகுதிகள்லாம் வந்து இப்போ தனித்தொகுதிகள்லாம் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 543 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ங்களா, அந்த தேர்ந்தெடுத்து மக்களவைக்கு நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் மொத்தம் 543 இந்திய அளவில் மாநிலங்கள் உறுப்பினர் இருக்காங்க. அந்த 543 பேரில்
கிட்டத்தட்ட 247 பேர்த்துக்கு மேலே வந்து அந்த தனித்தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றவங்களாம் இருப்பாங்க. அப்போ இந்திய பாராளுமன்றத்திலையுமே வந்து நமக்கு எதிராக எந்த ஒரு சட்டம் கொண்டு வர முடியாது. ஏன்னா நீங்கள் நமக்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய நம்ம வந்து பிற்படுத்தப்பட்டவர் மக்களாக இருக்கோம், இங்கேருந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சட்டத்தை கொண்டு வரையில அவங்களோட மெஜாரிட்டியாக இருக்கையில் அவங்க கடுமையான எதிர்ப்பு பண்ணுவாங்க. அப்படிங்கிற பாராளுமன்றத்தில் நீங்கள் எந்த சட்டத்திட்டங்களையும் கொண்டு வர முடியாது. ஏன் இன்றைக்கி நீங்கள் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டமே வந்து தனித்தொகுதியிலான இருக்குது. இப்போ நீங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலோட தம்பி சபா தினேஷ்லாம் சொன்னாங்க, நாங்கள் யாருக்கு வாக்களிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியலை. ஏன்னா இங்கே இருந்த 2 வேட்பாளருமே எல்லா வேட்பாளருமே வந்து அந்த தனித்தொகுதி அங்கீகாரத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் நிற்கிறாங்க. அதில் வந்து 2 நபர்கள்ங்கிறவங்க வந்து நிறையா அவங்களால இந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அவர் புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், தமிழக மக்கள் முன்னேற்ற தலைவருங்கிற அவர் ஜான் பாண்டியன் அவராக இருக்கட்டும், அவங்களால அந்த சமூகம் அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வழக்கில் ஏதோ ஒரு வகையில் பாதிப்படைஞ்சிருக்கீங்க. அப்போ அப்படி இருக்கல. ஆனால் இன்றைக்கி காலம் அவங்கள அந்த சட்ட திட்டங்களை எப்படி கொண்டு போனால் நீங்கள் என்ன தான் அவங்க இருந்தாலும் அவங்க அந்த தொகுதியில் நிற்கல அந்த 2 பேர்த்துக்கு யாரோ ஒரு நபருக்கு தான் நீங்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இன்றைக்கி கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கும். நீங்கள் அவங்கள தாண்டி யாருக்கு நீங்கள் வாக்களிக்க முடியாமல் இருக்க முடியாது. ஒன்றும் அவர்கள் இல்லையா வேறு யாரோ ஒருத்தர் நாம் தமிழராக இருக்கட்டும். ஏன்னா நானும் நீங்கள் வந்து இந்த தொகுதியில் நம்ம ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் வேட்பாளருக்கு நிற்க முடியாது. அப்போ அவங்களுக்கு தான் நம்ம வாக்களிக்கக்கூடிய கட்டாயத்திலையும் நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எந்த இடத்துல வந்து நம்மளோட உரிமைகள் மறுக்கப்படுது, நம்ம என்னத்தை பெரிய அதிகாரத்தை நம்ம வந்து அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். எதுவுமே கிடையாது. இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 234க்கு மேற்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அப்போ 200க்கு மேற்பட்ட அந்த சட்டமன்ற தொகுதிகள் இருக்கையில் 41க்கு மேலே 41 கரெக்டாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, 41 தனித்தொகுதி எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய பரமக்குடி தொகுதி தனித்தொகுதி எம்எல்ஏ தான். அங்கே வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் நிற்க முடியும். அப்போ உங்களுடைய உரிமைகளும் என்னுடைய இளைஞர்களும் அந்த இடத்துல மறுக்கப்பட்டு தான் இருக்குது. அப்போ இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் அம்பேத்கர் வந்து 10 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த தனித்தொகுதிகள் இடஒதுக்கீடுலாம் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காகவும் வாக்கு வங்கிக்காகவும் என்ன பண்ணுறாங்கன்னா 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்றைக்கி 2025 காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இன்றைக்கி அந்த சட்டங்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி அந்த வட்டமேச மாநாட்டில் அவங்க விவாதமாக எடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதி வந்து இந்த நாட்டை வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி செய்யலை, இந்த சட்டங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளப்படணுங்கிறதா அவங்க பேசுனது, அந்த இடத்துல பேசுனது. ஆனால் இன்றைக்கி அப்படி பார்த்தா கேஆர் நாராயணங்க ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு தலித் பிரதிநிதி வந்து இந்திய குடியரசுத் தலைவராக வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் அந்த சட்டத்திட்டங்கள் வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கு. ஆனால் பெறப்படலை. அப்போ இருந்த ஆட்சியாளர்கள், அப்போ பாரதிய ஜனதா வாஜ்பாய் அவர்கள் இருந்தாங்க, அவங்க அந்த சட்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. தொடர்ச்சியாக இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படியே கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்மளாம் நினைக்கிறோம் இப்படி இந்த சட்டங்கள் இப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. இல்லை ஏதோ நீங்களும் நான் ஏதோ சாமானியர்கள் தான் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் நினைக்கிறோம். சாமானியர்கள்லாம் பாதிக்கப்படல. இந்த பிசிஆர் சட்டத்தால் நாட்டோட அதிகப்படியான அதிகாரம் கொண்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நீதிபதிகள் அதாவது 2014 காலகட்டத்தில் கொல்கத்தாவில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நீதியரசர் வந்து அவருடைய பேர் வந்து கர்ணன் என்கிற ஒரு நீதிபதி வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கார். அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் தன்னை விட அதிகாரம் படைத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஏதோ ஒரு வழக்கில் வந்து அவர் தகுந்த ஆதாரமாக ஏதோ இல்லாதனால அவர் மீது வந்து உச்சநீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணன் அவர்கள் நீதியரசர் கர்ணன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை 6 மாதமோ ஏதோ சிறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த கர்ணன்கிற நீதிபதி யாருன்னா விழுப்புரம், நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம்ங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, என்னை வந்து நீங்கள் வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி மேலேயே வன்கொடுமை தடுப்பு சட்டங்கிற பிசிஆர் வழக்கை கொடுக்குறார். உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் மேலேயே பிசிஆர் வழக்கு போட்டிருக்காங்க. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அந்த நாட்டோட வந்து அதிகாரமிக்க ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல இருக்கேன், என் மேலேயே பிசிஆர் வழக்கு போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிசிஆர் வழக்கில் வந்து பிணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த 2014 அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த உத்தரவு போட்டதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெறும் 30% மக்கள் இருக்காங்க. ஆனால் 70% மக்கள் அந்த பிசிஆர் வழக்கால் பாதிக்கப்படுறோம். 30% மக்களும் அந்த சட்டத்தை வந்து நீங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போனது எங்களுக்கு அநீதி, உடனடியாக அந்த சட்டத்தை திரும்ப பெறணும், மத்திய அரசு இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி கடுமையான போராட்டம் பண்ணாங்க. ஆனால் இந்த சட்டத்தால் பாதிக்கப்படக்கூடிய அந்த 70% மக்கள் அதை பற்றின எந்த விழிப்புணர்வும் கிடையாது. அதை பற்றின எந்த ஒரு தொலைநோக்கு பார்வை கூட நம்மகிட்ட கிடையாமல் நம்ம வேடிக்கை தான் பார்த்தோம். ஆனால் திரும்ப அவங்க போராட்டம் பண்ணி பீகார்லாம் ரயிலை எரிச்சாங்க.
திரும்ப அந்த சட்டத்தை இன்னும் கடுமையாக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பிசிஆருங்கிற வழக்கை வந்து இன்னும் நீங்கள் கடுமையாக்கணும், இந்த சட்டத்தில் நீங்கள் பிணை கொடுத்தீங்கன்னா இந்த மக்கள் வந்து இன்னும் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக இது பண்ணாங்க. திரும்ப 2014 வந்து அந்த சட்டத்தில் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அந்த உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புங்கிறத வந்து ரத்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இந்த பிசிஆர் வழக்குக்கு எதிராக இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மராட்டிய சமூகம், அந்த மராட்டிய சட்டசபையில் மட்டும்தான் தீர்மானம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த பிசிஆர் வழக்கில் வந்து சட்ட திருத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி 2 கோடி பேரை திரட்டி அவங்க இது பண்ணியிருக்காங்க. இந்திய அளவில் பட்டேல் சமூகங்கிற ஒரு சமூகம் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணியிருக்காங்க. அந்த பிசிஆர் வழக்கை வந்து ரத்து பண்ணணும், பிசிஆர் வழக்குக்கு எதிராக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம அந்த மக்களுக்கு எதிராக வந்து இந்த வழக்கை வந்து நீக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் கிடையாது. உண்மையிலே அவங்க பாதிக்கப்படுறாங்களா, இதில் வந்து அரசாங்கத்தோட குறைகள் வந்து நிறையா இருக்குது. இன்றைக்கி அந்த மக்கள் இந்த மாதிரி வன்கொடுமை செய்யப்படுறாங்க, அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த குறிப்பிட்ட சில மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா நீங்கள் சட்டம் கொண்டு வாங்க, நாங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்களா. ஏன்னா இது வந்து நான் என்னமோ நம்ம சக மனிதனாக தான் எல்லாத்தையும் நினைக்கிறேன், யாரையும் வேறுபட்ட இதோட நினைக்க கிடையாது. ஆனால் அந்த சட்டம் பற்றிய விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடியதும் அரசாங்கத்தோட ஒரு தலையாய கடமையா இல்லையா? ஏன்னா நம்மளுடைய பிரதிநிதி யார், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, எம்பி, அந்த நாட்டை மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர், இந்த நாட்டை ஆளக்கூடிய குடியரசுத் தலைவர் போன்றவர்கள் தான் வந்து இந்த நம்மளோட ஒட்டுமொத்த பிரதிநிதி. நம்ம அதுக்கான வாக்களித்து அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அவங்க என்ன பண்ணனா, இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்களே, அப்போ அந்த சட்டம் பற்றிய விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். இந்த மாதிரி நீங்கள் இவங்களை வந்து இது பண்ணீங்கன்னா இந்த வழக்கு உங்கள் மேலே பதிவாகும், இந்த வழக்கு உங்கள் மேலே பதிவாச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வரை போனாலும் பெயில் கொடுக்க முடியாது, எதுவுமே உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற அந்த புரிதலை கொண்டு வந்துட்டா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய யாருமே வந்து அந்த சமூக மக்களோடையோ ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்கு போக மாட்டோம். நம்ம வேலையை பார்ப்போம். அந்த சட்ட சம்பந்தமான புரிதல்களை நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அதனால நம்ம பாதிக்கப்படும் போகிறது கிடையாது. இந்த அன்னை சொன்ன மாதிரி 30 நாள் 40 நாள் நான் கையெழுத்து போகிறேன், என்னோட வாழ்வாதாரம் கெட்டு போச்சு, பொருளாதாரம் கெட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு இதை இது பண்ண மாட்டேன். சரி, நீங்கள் அப்படி அந்த மக்களுக்கு ஆதரவாக சட்டம் கொண்டு வந்தீங்க, நாங்கள் அதை வந்து எதிர்க்கலை. அந்த சட்டம் கொண்டு வந்தீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க வழக்கு புகார் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுறீங்க, நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம். இன்றைக்கி நமக்குன்னு வாதாட நம்ம சொந்த காசு செலவழித்து நீதிபதி வைக்கணும். ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க எந்த இதுவும் உங்களை வந்து அணுகணுங்கிற தேவையே கிடையாது. அவங்களுக்குன்னு வாதாட அரசாங்க சார்பாக இது வழக்கறிஞர்கள் இருக்காங்க, SC/ST வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்குன்னு தனி நீதிமன்றமே இருக்குது. அதாவது இன்றைக்கி நீங்கள் ஒரு கொலை குற்றவாளியாக இருந்தீங்கன்னா கூட ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் கூட உங்களுக்கு பிணை கொடுக்கலாம். அது வந்து எப்படி எங்கே நடக்குது, தாலுகா அளவில் ஒரு வட்டார அளவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தெல்லாம் JM நீதிமன்றத்தெல்லாம் மேஜிஸ்ட்ரேட்டு தான் நடக்கும். ஆனால் பிசிஆர் வழக்குங்கிறது கொலை வழக்கை விட மிகவும் கொடிய வழக்கு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தான் நடக்கும். மாவட்டத்தில் எங்கே தலைமை அலுவலகம் இருக்கோ மாவட்ட நீதிமன்றத்தில் தான் இந்த பிசிஆர் வழக்கு நடக்கும். அவங்களுக்குன்னு தனி வழக்கறிஞர், அவங்களுக்குன்னு தனி நீதிபதி, உச்சநீதிமன்றம் வரை இந்த பிசிஆர் வழக்குக்காக வாதாடுறதுக்கு அவங்களுக்கு நீதிபதி இருக்காங்க. அது ஒரு புறம் இருக்கு. அவங்க மேலே புகார் கொடுத்துட்டாங்களா, அந்த புகார் வந்து உண்மையாக இருக்குது பொய்யா இருக்குது அதெல்லாம் விசாரணைக்கு அப்புறம் நீதிமன்றம் முடிவு பண்ணும். ஒரு நபர் மேலே 10 நபர் மேலே வழக்கு கொடுத்துட்டாங்களா, அவங்களுக்கு அரசாங்க சார்பாக நம்மளுடைய வரிப்பணத்திலிருந்து ஒரு தொகை கொடுக்குறாங்க. வழக்கு கொடுத்த உடனே ஒரு தொகை, இந்த வழக்கு முடிஞ்ச உடனே ஒரு தொகை. சரி, உண்மையிலே தப்பு பண்ணியிருக்காங்க அந்த நபர், அந்த தொகை போயிடுச்சு, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டாங்க, அந்த தொகையை ஏற்றுக்கலாம்னு வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம அதுக்குண்டான ஆட்பெல்லாம் நம்ம இங்கே வந்து அதுக்குண்டான ஒரு இதில் நம்ம இருக்கோம், அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். ஒருவேளை நீதிமன்றம் வந்து இவர் மேலே கொடுத்தப்பட்ட வழக்கானது ஆதாரம் இல்லை, நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் விடுதலை பண்ணுது. அந்த பிசிஆர் வழக்குக்கு ஆளாக்கப்பட்ட இப்போ 6 பேர் இருக்காங்கன்னா அவங்கள விடுதலை பண்ணுறாங்க. அப்போ விடுதலை பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பணத்தை வந்து திரும்ப வாங்கணும். இதனால் அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருவாய் இழப்பு ஏற்படுது. ஏன்னா இது எல்லாமே நம்மளோட பணம். ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களோட வரிப்பணத்தில் தான் அவங்களுக்கு அந்த தொகையை கொடுக்குறீங்க. அதை வாங்கவே மாட்டீங்க. அது வந்து அப்போ இருக்குது. சரி, அந்த பொய் வழக்கில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி அன்னை மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் சிறைக்கு போயிட்டு வராங்க. 50 நாள் 45 நாள் வரை அவங்கள வந்து நீதிமன்றத்தில் வந்து அந்த சிறைப்படுத்தலாம். 45 நாளைக்கு மேலே தான் அந்த வழக்குக்கு வந்து உங்களுக்கு பிணை கொடுக்கணுங்கிறது ஒரு அதிகாரம். வாழ்வாதாரம் என்னாச்சு, ஒரு நாளைக்கு 1000 ரூபா வச்சா 47,000 அந்த குடும்பத்துக்கு பொருளாதார இழப்பு ஏற்படும். அப்போ இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லக்கூடியன்னா அரசாங்கம் தான் பதில் சொல்லணும்.
நம்ம அந்த மக்கள்கிட்ட போய் நம்ம சண்டை போடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தோட நம்ம முரண்பாட்டில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு எதிராக சட்டத்திட்டங்களை இங்கே கொண்டு வரதே இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான். அந்த மக்கள் வந்து உங்களை வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து நீங்கள் அடிச்சியே கொண்டின்னு சொல்லி பொய்யா ஒரு புகாரை கொண்டு கொடுத்தாங்களான்னா கிடையவே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய இது மத்தியில் ஆட்சி செஞ்சாலும் சரி, மாநிலத்தில் ஆட்சி செஞ்சாலும் சரி, அவங்க தான் உங்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வராங்க. அப்போ நீ யாரோட ஃபைட் பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் ஃபைட் பண்ணணும். இன்னைக்கு இந்த தொகுதி எம்எல்ஏ யார் வேணாலும் இருந்து போகிறப்ப நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, பிற்படுத்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவருக்கு உங்களுடைய வாக்குகளும் தேவைப்படுதில்ல. அப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் யார்கிட்ட கேட்கணும்னா அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் வர்றாங்களா எம்எல்ஏ எம்பி வாக்கு தேர்தல் டயத்தில் வாக்கு கேட்க வர்றாங்கல்ல, அவங்ககிட்ட கேட்கணும். அவங்ககிட்ட கூட கேட்கணும்னா விடுங்க, இந்த ஏரியாவில் இருப்பாங்களா திராவிட அல்லது தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளரோ அல்லது ஒரு பொறுப்பில் இருப்பாங்களா, அவங்ககிட்ட கேட்கலாம். அந்த வழக்கினால பாதிக்கப்படுறேன், இதுக்கு எதிராக நீங்கள் பேசுங்க அப்படின்னா யாரும் இது பண்ண முடியாது. நம்ம அந்த சமூகத்தோட முரண்பாடு தேவையில்லை. நம்ம வந்து எந்த சமுதாயத்தோட முரண்பாடற்ற சமுதாயம், இணக்கமாக போன சமுதாயம் தான் இந்த தேவர் சமுதாயம். ஆனால் காலகட்டம் தான் என்னன்னா, இந்த தேவர் சமுதாயங்கிறது ஒரு குற்ற பின்னணி கொண்ட சமூகம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஆட்கள், பிற சமூகத்தோட இணக்கமாக போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு எதிரியாகவே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிசிஆர் வழக்கு வந்து நம்ம உண்மையில அந்த மக்கள் இப்போ வந்து 1955 காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. யாருனால பாதிக்கப்பட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையால் இராணுவத்தினாலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மக்களை அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தியிருக்காங்க, பாலியல் இச்சைக்கு ஆளாக்கியிருக்காங்க. அதனால அப்போ உள்ள அந்த சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி அப்போ உள்ள முக்கிய நபர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பல்வேறு கட்டத்துக்கு அப்புறம் அந்த சட்டம் பார்த்தீங்கன்னா 1978 ஃபர்ஸ்ட் தீண்டாமை ஒழிப்பு சட்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பிசிஆர் வழக்கு அந்த வன்கொடுமை சட்டமாக கொண்டு வர்றாங்க. 2014 சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்ல விரும்பல. 2014 இங்கே இருக்க எத்தனை படித்தவங்க இருக்கீங்க, 2014 தான் இந்திய அளவில் எந்த மாநிலத்தில் இல்லாமல் 40க்கும் மேற்பட்ட விதி இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய மாநிலம் இந்த மாநிலம். அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கிடைக்கணும், அதன் அடிப்படையில் தான் இங்கே ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி உங்கள் இடத்துல சொல்கிறாங்க. அப்படி இருக்கல ஏன் தமிழ்நாட்டில் நீங்கள் அதிகமான விதி கொண்டு வந்தீங்க? உத்தரப்பிரதேசம், பீகார், எத்தனையோ மாநிலம் இருக்குது. அங்கே நடக்காத அந்த அடித்தட்டு மக்கள், அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு, வன்கொடுமை சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடக்குதா சொல்லுங்க? நடக்கலை. அப்படி ஒரு நடந்ததா தெரியல. ஆனால் ஏன் தமிழ்நாட்டில் 46 விதி கொண்டு வந்தீங்க? 26 விதி தான். மற்ற மாநிலங்களில் 26 விதிகள் தான் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட விதிகள் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ யார் இங்கே முதலமைச்சராக இருந்தான்னு நான் உங்களோட சொல்ல விரும்பலை. நீங்களே சமூக வலைதளங்களில் தேடி கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா அந்த அவர் கொண்டு வந்த அந்த விதியால் அவர் மயனோ அவர் குடும்பமாக பாதிக்கப்படுவது கிடையாது. இங்கே இருக்க இந்த 6 பேர் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒரு சாமானியம் நம்ம தான் பாதிக்கப்படும். ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க, அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவரோ 2014 ஒருத்தர் இருந்தார், அவர் இருக்கையில் தான் இங்கே சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க. அப்போ அதனால பாதிக்கப்படுறது அவர் கிடையாது, நம்ம தான் பாதிக்கப்பட்டுருக்கோம். இப்படி இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினால தொடர்ச்சியாக நம்ம ஆளாக்கப்படும் பொழுது நம்மளை வந்து இப்படி இந்த மாதிரி தொடர்ச்சியாக இது பண்ணிக்கிட்டே இருக்கையில் சட்டத்திட்டங்கள் நீதிமன்றத்துக்கு அலைகிறது. அப்போ நம்மளுடைய குடும்பம்னு ஒன்று, பொருளாதார இழப்பு ஏற்படுது. இப்படி பல்வேறு இன்னல்களுக்கு நம்ம ஆளாகிக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே போகையில் என்ன பண்ணுவோம்னா, இந்த இப்போ நடந்தது சிவகங்கையில் ஒரு எடுத்துக்காட்டு, மானாமரையில் சொல்லலாம். அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் என்ன, அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கேலி பண்ணுறதா, நம்ம சமுதாயத்தை சேர்ந்த பெண்களை கேலி பண்ணுறதாகவும், பொய் பிசிஆர் வழக்கை கொடுத்து போகையில் காம்பர்மேஷன் பேசிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பணம் கேட்டு பேரம் பேசினதாகவும் இது பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போகையில் பொறுக்க முடியாமல் ஏதோ வன்முறை செஞ்சதாக இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த பையனை வந்து இவங்க வந்து கையை வெட்டினதாக சொல்கிறாங்க. அந்த பையன் இன்றைக்கி மருத்துவ வசதி வந்துருச்சு, அந்த கையை வந்து மருத்துவமனையில் வச்சு சேர்த்துருவாங்க. ஆனால் நீ அந்த 6 பேரோட அந்த 4 பேரோட நிலைமை என்னாச்சுன்னு பாருங்கள். வாழ்நாளில் அவங்க வெளியிலே வர முடியாது. அந்த 4 பசங்க இருக்காங்க, அந்த பூரா சின்ன சின்ன தம்பிமார் தான், 16, 17, 18 வயசு இருக்காங்க. அவங்க 4 பேர் வெளியில் வருவாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா சட்டம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. நேரம் இந்திய அளவில் தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம், எத்தனையோ ஆணையங்கள் வந்து இன்னைக்கு அந்த வழக்கை பெரிய லெவலில் எடுத்து அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய புதிய தலைமுறை, பாலிமரு, இது போன்ற அந்த ஊடகவியலாளர் என்ன பண்ணுவாங்க, ஆதிக்க ஜாதியினரால் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நபர் பழிவாங்கப்பட்டார்னு அதை ஒரு ட்ரெண்டாக போக்கி அதை வந்து இந்த வன்னியரசு போன்ற விடுதலை சித்தையில் இருக்கார், வன்னியரசு போன்ற நபர்களை வச்சு ஒரு விவாதம் நடத்துவாங்க. அந்த விவாதம்லாம் நடத்தி அப்போ இதை வந்து வெளியில் வந்து உலக அளவில் பார்க்கல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தேவமாரை இப்படி தான் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்காக பேசுகிறதுக்கு இங்கே இந்த தமிழ்நாட்டில் இந்திய அளவில் யாருமே கிடையாது.
உண்மையில அங்கே நடந்த பிரச்சனைங்கிறது வேற, ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிகழ்வுங்கிறது வேற. நீ அந்த 4 பசங்கள் வந்து வெளியிலே வர முடியாது. அந்த எல்லா பயலும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த நபரும் வந்து எல்லாரும் இணக்கமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அங்கே பிரச்சனைக்கு என்ன வித்திட்டது, அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோ காவல்துறை அதிகாரிகளோ மக்களை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. நமக்கு எதிரான ஒரு கருத்தை தான் வந்து பொதுமக்கள் மத்தியில் ஊடுருவ விடுறாங்க. அப்போ மற்றவங்களாம் நம்ம வந்து இவங்கெல்லாம் குற்றப்பின்னணி கொண்ட சமுதாயமாக இருக்காங்க அப்படின்றாங்க. இது மாதிரி பல்வேறு வழக்குகள் நடந்திருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2-3 விஷயங்களை நான் உங்கள் இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இருந்த ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து அங்கே வந்து கணித ஆசிரியராக இருந்த ஒரு ஆசிரியரால் வந்து பாலியல் இச்சைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அந்த மாணவி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உறவினர் தான், நமக்கு தெரிந்த ஒரு சொந்தக்கார மாணவினே எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாணவி வந்து 1க்கு 2-3 தடவை போய் தனது அதாவது ஒரு தாயிட்ட போய் சொல்லுது, என்னை இப்படிலாம் அவர் வந்து செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பாலியல் சம்மந்தமான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அவங்களும் சரி தெரியாமல் நடந்திருக்கலாம், தெரியாமல் நடந்த நிகழ்வாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோரும் அதை பெருசாக எடுத்துக்கல. தொடர்ச்சி அந்த மாணவி சொல்லையில் போய் பள்ளி நிர்வாக தலைமை ஆசிரியர்கிட்ட வந்து அந்த மாணவி வந்து முறையிடுறாங்க. மாணவியோட பெற்றோர் அந்த பள்ளி பெற்றோர் ஆசிரியருக்காக எல்லாம் போயிறாங்க. அது உண்மையில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா மாணவிகள் வந்து ஆமா இவர் இப்படி தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. உடனடியாக அவங்க 4 பேர் மேலேயும் அந்த பள்ளிக்கு நிர்வாகத்துக்குள்ளே வந்து, ஏன்னா அந்த ஆசிரியர் சங்கம் அந்த மாவட்ட கல்வி அதிகாரியாக இருக்கக்கூடியவங்க கூட அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களால அந்த பள்ளிக்குள்ளேயே அந்த விஷயத்தை மூடி மறைக்கன்னு பார்க்குறாங்க. அப்போ நம்மளை மாதிரி இருக்கிற இந்த சமுதாயத்துக்கு என்னைய மாதிரி இந்த ஒரு தம்பி தினேஷ் பாண்டியன் மாதிரி இந்த அண்ணன் இந்த தென்காசி துறை என்ன மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் போய் நம்ம பிள்ளை பாதிக்கப்பட்டுருச்சு, நம்ம பிள்ளைக்காண்டி வந்து நம்ம கடைசி வரை இது பண்ணணும், நம்ம பிள்ளையை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணி காவல்துறைக்கு எதிரான சில விஷயங்களை பண்ணி அந்த 4 பேர் மேலே வந்து போக்சோ வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு 16 வயசு கீழே இருந்ததுனால போக்சோ வழக்கு பதிவு பண்ணுறாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த போக்சோ வழக்கில் வந்து அந்த தப்பு பண்ண ஆசிரியர், அந்த தப்புக்கு உடந்தையாக இருந்த சக ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள், அவங்க எல்லார் மேலேயும் கொடுக்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அதில் 2வது அக்யூஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆங்கில ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்டது மாணவிக்காக போராடிய அந்த கிராமத்தினர் 12 பேர் மேலே பிசிஆர் வழக்கு கொடுக்குறாங்க. அதான் அங்கே உள்ள அந்த டிஎஸ்பி வாங்கி அந்த 12 பேருக்கு மேலே பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. உடனே இந்த 12 பேர்த்தில் ஒரு 2 பேர் மட்டும் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் நம்ம தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் எந்த தவறும் செய்யலை, நாங்கள் எங்களை வந்து பொய்யா சொல்லிட்டாங்க. ஆனால் மீத 10 பேர் அரசு பணியில் இருக்கக்கூடிய 4 நபர்கள் அந்த கிராமத்தில் ஒன்றும் தெரியாத பெண்கள் எல்லாம் போய் முக்கியமான நபர்களை தேடி போய் பேசல. அப்போ ஒன்று பண்ணுவோம், உங்கள் பக்கம் 10 பேரை நீக்கிடுவோம், அவங்க பக்கம் 4 பேரை நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து சமரசம் பேசி அங்கிட்டு 10 பேரை நீக்கிறாங்க. இங்கிட்ட 3 பேர்த்த நீக்கிட்டு ஒரு ஆளை மட்டும் அந்த வழக்கில் கைது பண்ணி அந்த ஆசிரியர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்கு மேலே ராமநாதபுரம் மாவட்ட சிறைச்சாலையில் இருக்கார். அப்போ சிறைச்சாலையில் இருக்கையில் அவர் அலுவலாம் செஞ்சுருக்காங்க, தெரியாமல் பண்ணிட்டேன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவர் அந்த ஆசிரியர் வந்து வெளியில் வர்றாரு. வெளியில் வந்து இந்த 2 பேர்த்துக்கே தெரியாமல் சில ஒவ்வொரு கிராமத்திலும் இருப்பாங்க, எடுத்துக்க சொல்லலாம், இந்த இடைத்தரகர்னு சொல்லுவாங்களே, இந்த கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க மூலயமா பேச்சுவார்த்தை நடத்தி நீதிமன்றத்தில் வந்து 2 பேர் சமரசமாக போயிட்டாங்க. இந்த சமரசமான நிகழ்வு அந்த நியாயம் கேட்க போனாங்கல்ல 2 பேர், அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த நியாயம் கேட்க போன 2 பேர் 2018 இருந்து இன்னைக்கு வரை பிசிஆர் கோர்ட்டுக்கு வாய்தா கேஸு, கோர்ட்டு வாய்தான்னு இன்னைக்கு வரை அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த தப்பு பண்ண வாத்தியார் எந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு மாணவியை பாலியல் சம்பவம் பண்ணாரோ அதே பள்ளிக்கூடத்தில் 2019 இன்னைக்கு பணி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது போன்ற நிகழ்வுலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை பற்றின விழிப்புணர்வு நமக்கு கிடையவே கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயத்த சொல்லலாம். கச்சநத்தம்ங்கிற ஒரு கிராமம், அதுவும் நம்ம சிவகங்கை பக்கத்தில் மானாமதுரைங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. அந்த கச்சநத்தத்தில் அந்த பிசிஆர் வழக்கு 2 குடும்பத்துக்கு இடையில பிரச்சனை நடக்குது. ஒரு தரப்பு வன்முறை பண்ணி ஏதோ ஒரு குற்றச்சம்பவம் நடந்து போச்சு. அந்த வழக்கில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த பிசிஆர் வழக்கில் அந்த 20க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது பண்ணி இன்னைக்கு அதாவது பிணையே கொடுக்கல, பெயிலே கிடைக்கல. அந்த வழக்கில் யாருக்கு அதாவது ரோட்டில் போகிறேன் வரவனெல்லாம் கேஸில் இப்போ சொல்கிறாங்களே எங்களுக்கு தப்பே கிடையாது, எங்களையும் சேர்த்து விட்டாங்க. இன்னைக்கு வர அந்த வழக்கில் கடைசி வரை பெயிலுங்கிற கொடுக்கல. இன்னைக்கு இவங்களுக்காக பெயில் கிடைச்சிச்சு. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பெயிலே கிடைக்காம கடைசி வரை இன்னைக்கு தண்டனை ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. அதில் எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு யாருக்காவது நம்மளுக்கு தெரியுமா? அந்த எத்தனையோ பெண்கள் வந்து கர்ப்பிணியாக இருந்த பெண்ணுக்கு கூட பெயில் கொடுக்க இந்த நீதிமன்றம் மறுத்து இன்னைக்கு வரை அவங்க சிறைச்சாலையெல்லாம் இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க.
இன்னைக்கு வர அந்த கிட்டத்தட்ட ஒரு 27 பேர். அப்போ அந்த 27 பேரோட குடும்பம் என்னாச்சுன்னு நல்லா நினச்சி பாருங்க. அப்போ அந்த வழக்கு எப்படிலாம் நம்மளை பாதிப்படைய வைக்குது. அப்போ அந்த 27 பேர்த்தோட பொருளாதார சூழ்நிலை என்ன ஆகுது, இப்படிங்கிற நிகழ்வுலாம் நமக்கு தெரியாது. அந்த 27 பேர் யாருன்னு கூட தெரியாது. இதை பற்றி யாருமே நம்மகிட்ட பேசுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது. இந்த விஷயத்த உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. என்னதான் நம்ம வீராப்பா நெஞ்ச நிமித்தம் தெரிஞ்சாலும் வழக்குன்னு ஒன்று வரையில அவங்ககிட்ட போய் நீங்கள் சமரசம் அடைஞ்சுதான் ஆகணும். அதனால் இந்த வழக்குகளை தவிர்க்க வேணும் அப்படிங்கிறதா என்னை போன்றவர்கள், இந்த சமுதாயத்துக்காண்டி அந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட எங்களை போன்றவர்கள் ஒரு ஆசை என்னந்தடா, இந்த போன்ற வழக்குகளை தவிர்த்து நமக்கு எதிராக, அதாவது நம்மளுடைய வாழ்வாதாரத்தை என்னவோ வாழ்வியலை பாருங்க, வாழ்வாதாரத்தை பாருங்க. நம்ம வருங்கால இளைய தலைமுறையினருக்கு வன்முறை சார்ந்த நிகழ்வுகளை விட்டுறாம அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக நம்ம குடும்பம், அதாவது நம்ம பிறந்த குழந்தைகளை நல்ல நிலைமைக்கு படிக்க வச்சு ஆளாக்கணும் அப்படிங்கிறது நமக்கு எந்த சமுதாயமும் முரண்பட்ட சமுதாயம் கிடையாது. நம்ம அவங்க வாழக்கூடிய இதே நிலப்பரப்பில் தான் நம்மளும் இந்த வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்களை முரண்பாட்டுக்கு உண்டு பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய கோரிக்கை யார்கிட்ட வைக்கணும், நீ போய் என் மேலே ஏன் கேஸ் கொடுக்குற, பிசிஆர் கேஸ் கொடுக்குறேன்னு அங்கே உள்ள அந்த மக்களை நம்ம கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்கக்கூடிய இடம் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரு, ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு எம்எல்ஏ, ஒரு மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர், அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய முதலமைச்சருக்கு தான் நம்மளுடைய கோரிக்கையை முன்வைக்கணும். நம்ம எல்லாரும், அதாவது மக்கள், அதாவது இன்னைக்கு கடப்பாக்கத்திங்கிற அந்த கிராமம் அந்த டயத்தில் எவ்வளோ சமூக வலைதளங்களாக பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி இந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு எல்லாரும் இது பண்ணாங்க. இப்போ கூட பேசையில் கூட சொன்னாங்க நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே ஒற்றுமை ஒரு உணர்வு மிக்க சமூகம்னா இந்த தேவர் சமூகம் மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ பழிவாங்கப்படுறோம், எவ்வளவோ ஜாதின்னு போய் பழிவாங்கப்பட்டாலும் யாரும் சோர்ந்து போயிட கிடையாது. மீண்டும் ஜாதின்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஒரு நிகழ்வுலாம் எடுத்துக்காட்டு சொல்லலாம். நிறையா குடும்பத்தில் ஜாதின்னு எங்கள் அம்மாலாம் என்ற சொல்லத்தான் செய்வாங்க, ஜாதின்னு போய் என்னத்தை இது பண்ண. ஆனால் என்னால் அந்த சமுதாயத்தை மக்கள் ஒரு இடத்துல பாதிக்கப்படையில அதை பார்த்துட்டு என்னால் இருக்க முடியல. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி எத்தனையோ தலைவர்களை சொல்லலாம். ஐயா அன்னை சண்மையா பாண்டியன் இருந்தார், அவரை விட இந்த சமுதாயத்தில் ஆளுமை மிக்க ஒரு நபர் தேவையான கிடையவே கிடையாது. ஆனால் அவரை ஒரு குற்றச்சாட்டு, சண்மையா பாண்டியன் திமுக பேரம் பேசி பணம் வாங்கிட்டார் அப்படின்னு. ஆனால் அது உண்மையா பொய்யான்னு ஆராய மாட்டான். வதந்திகளை நம்ம உடனடியாக ஏற்றுக்கிறோம். அன்னைக்கு சண்மையா பாண்டியனுங்கிற ஒரு மாபெரும் தலைவர் உருவாயிருந்தா இன்னைக்கு இந்த சமுதாயம் எங்கேயோ போயிருக்கும். இன்னைக்கு எத்தனையோ ஆட்சியாளர்களை எதிர்த்து சவால் விட்டவர் சண்மையா பாண்டியன் தான். அவர் பிறந்தது இந்த தென்காசி மாவட்டம் தான். ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கல்லர் மறவர் அகமலையருங்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் ஒன்று சேர்த்த, தேவமாரா ஒன்று சேர்த்தது சண்மையா பாண்டியன் தான் சேர்த்தாரு. அந்த சண்மையா பாண்டியன் அவர் மேலே தவறான குற்றச்சாட்டை இது பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவரையும் இந்த சமுதாயத்துக்கு பணி செய்ய விடாமல் தடுத்தாங்க. சண்மையா பாண்டியன் தான் அப்படி போனார்னு பார்த்தா தமிழ்நாடு தேவர் பேரவை பிரித்தாங்க. ஐயா வாண்டையாரும் சேதுராமன் இருந்தாங்க, அவங்க 2 பேரையும் தனித்தனியாக பிரித்தாங்க. ஐயா வாண்டையார்கிட்ட அன்னை சிற்றரசு தேவரை பிரித்தாங்க. இப்படி பிரிவினை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்தை அரசியலாகவும் ஒற்றுமையாக ஒன்று ஆக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி, அரசியல் கட்சியினர் இதாக இருக்காங்க. ஏன்னா உங்களை பிரித்தா தான் இங்கே அவங்க அதிகாரத்தில் இருக்க முடியும், அவங்க அரசியல் செய்ய முடியும். நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு இங்கே வேலை இல்லாமல் போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக உங்களை எப்போவுமே ஒன்று சேர விட மாட்டாங்க. அது உங்களுடைய தவறு கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய ஆட்சியாளர்களுடைய தவறு. அதனால் யாரும் உணர்வு இல்லைலாம் நினைக்கணும். ஏன்னா நீங்கள் அரசாங்கம் கொடுக்குற சலுகையில் படிக்கிற ஆட்கள் கிடையாது. நமக்குன்னு எந்த சலுகையும் இங்கே கிடையாது. நம்ம சொந்தமாக தன்னுடைய தாய் தகப்பன் உழைப்பில் ஒவ்வொருத்தனும் படித்து ஒரு தாசில்தார் ஆகிறாங்க, ஒரு கலெக்டர் ஆகிறாங்க, நீதிபதி ஆகிறாங்க. ஆனால் நீதிபதி, சப் கலெக்டர், தாசில்தார் ஆகி அரசு பணிக்கு போனாலும் அங்கேயும் போய் நம்ம ஜாதிக்காரன் ஒருத்தர் வந்தானா அவனுக்கும் உதவி பண்ணக்கூடிய மனநிலை உள்ளவங்க இந்த தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒன்று தான். ஏன்னா நம்ம சமுதாயத்தை வச்சு நம்ம படிக்க கிடையாது, சமுதாயத்தை வச்சு நம்ம ஒரு இடத்துக்கு உயர்ந்த இடத்துக்கு போக கிடையாது. அது மற்றவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உணர்வுங்கிறது நமக்கு இருக்கத்தான் செய்யுது. ஒவ்வொரு கட்டத்திலையும் யாரோ ஒரு நபரால் பாதிக்கப்பட்டு ஜாதின்னு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ அண்ணன் பாதிக்கப்பட்டாங்கன்னா அடுத்து இப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல உதவி பண்ண ஆள் இல்லை அப்படின்னா அடுத்தவங்க அந்த ஜாதிங்கிற ஒரு இதுக்குள்ள வர யோசிப்பாங்க. ஆனால் யோசிப்பாங்களே தவிர்த்து அந்த இடத்துல சமுதாயம் சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நிற்கத்தான் செய்வாங்க. ஏன்னா அவர் இருந்தாலும் அவருடைய அந்த உணர்வுகள் இருக்க விடாது. அதனால ஏன்னா அவங்க உளவியலாக ஒற்றுமையெல்லாம் இருக்குது. ஏன்னா நீ எடுத்துக்காட்டு அது சொல்லலாம். எடப்பாடி அவர் நமக்கு எதிராக 10.5 இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து நான் உச்ச நீதிமன்றம் வரை போனேன். என்ன யாரும் நீ நீதிமன்றம் போன்னு சொல்ல கிடையாது. எனக்குள்ளே ஏற்பட்ட அந்த பாதிப்பு தெரிஞ்சு அப்போ அந்த பாதிப்பை வச்சு நம்ம நீதிமன்றத்துக்கு போய் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உச்ச நீதிமன்றம் வரை போனேன். அவர் பாண்டியன் இருந்தார் இருக்கார், அவரை போய் நீங்கள் எல்லாரும் இங்கே உள்ள மக்கள்லாம் போய் சொல்ல கிடையாது. நீங்கள்லாம் கருப்பு கொடி கட்டு இதுக்கு எதிராக நம்ம மக்களை திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. அவருக்குள்ள ஒரு உணர்வு நம்ம சமுதாயத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி எந்த தலைவரை நீங்கள் மக்கள்லாம் போராடுங்க,
இந்த சட்டம் வந்து நமக்கு எதிரானது, இடஒதுக்கீடு சட்டம் வந்து நமக்கு எதிரானது, நீங்கள் போராடுங்கன்னு எந்த தலைவரும் சொல்ல கிடையாது. அவன் உணர்வுபூர்வமாக வந்து கிளம்பி 1000-2000 மக்கள் திரண்டு அந்த சட்டத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் பண்ணாங்க. ஏதோ நாங்கள் நீதிமன்றத்தில் போராட்டம் பண்ணுறது மட்டும்தான் வெற்றின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது வந்து அனைவரோட பங்களிப்பு இருக்குது. இந்த வழக்கில் வந்து நம்ம வெற்றி அடைஞ்சது அனைவருடைய பங்களிப்பு இருக்குது. இவரோட கருப்பு கொடியும் அந்த பங்களிப்பில் இருக்குது, என்னுடைய சட்ட போராட்டமும் இருக்குது, உங்கள் அனைவருடைய போராட்டம். நீங்கள்லாம் நாங்கள் எந்த போராட்டமும் பண்ணலைன்னு நினைக்காதீங்க. ஏன்னா தேவமாரா பிறந்த எல்லாருமே அதிகப்படியான மக்கள் காலங்காலமாக ரெட்டலைங்கிற சின்னத்தை தவிர்த்து யாருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க. காலங்காலமாக ரெட்டலைக்கு தான் வாக்களிச்சுக்கிருந்தான். ஆனால் அந்த ஒரு சட்டத்தினால ஒட்டுமொத்த மக்கள் அந்த ரெட்டலையை தூக்கி போட்டு யாராருக்கு அந்த அதிமுகவோட வாக்கு வங்கி வீழ்ச்சிக்கு காரணம் இந்த சமுதாயம் தான். அந்த அதிமுக இன்னைக்கு தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிற முடியாது, தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியலைன்னா அதுக்கு என்ன காரணம்னா தேவமாரோட ஓட் பேங்க் நமக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு. அப்போ இந்த சட்டத்தை, இடஒதுக்கீடு சட்டத்தை நம்ம எல்லாம் எதிர்த்து ஜெயிச்சதுக்கு ஏதோ நம்ம ஒரு 10 பேர் மட்டும்தான் உரிமை கொண்டாட முடியாது. அனைத்து மக்களோட ஒரு ஒற்றுமையான ஒரு கருத்து, அனைத்து மக்களுடைய உணர்வுகளும் தான் அந்த சட்டத்தில் இருந்து நம்ம கொண்டு வருது. ஏன்னா அன்னைக்கு நாங்கள் 10 பேர் மட்டும்தான் போராடி ஜெயிச்சிருந்தோம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு வந்து அந்த சட்டத்தை இன்னைக்கு ராமதாஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து 10.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக முதலமைச்சரை சந்திச்சு மனு கொடுத்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் இன்னைக்கு வர தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எதுக்காக யோசிக்கிறாருன்னா தென் மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய ஒற்றுமை மிக்க சமூகம், அதாவது சமூகம் சார்ந்த வைப்ரேஷன் உள்ளவங்க, ஜாதினா ஒன்று சேர்ந்துருவாங்க தேவமாறு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் அச்சப்படுது. இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அச்சப்படுறாங்க. ஆனால் இதை எல்லாம் எதுனா இதை வந்து அவங்கள்ட்ட அந்த மாதிரி கொண்டு போகாமல் ஒற்றுமை இல்லை, உணர்வு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலையும் சிறுமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் சூழ்ச்சியில் வந்து நம்ம பழிவாங்கப்படுறோம். சிலரை நம்பி போய் அரசியல் சூழ்ச்சியால் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி, மக்கள் நீங்கள் மட்டும் பழிவாங்க கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்ம சமுதாயம் சார்ந்த தலைவர்கள் எத்தனையோ பேர் சொல்லலாம். அது ஐயா சீனிசாமி தேவர் காலமாக இருக்கட்டும், வாண்டியார் அவங்களா இருக்கட்டும், ஐயா சேதுராமனாக இருக்கட்டும், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நபர் இந்த சமுதாயத்துக்காண்டி போராட வருவார். ஆனால் யாரும் ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. போராடினார், இந்த சமுதாயத்துக்கு போராடினார் அப்படின்னு. ஏன்டா எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் பார்க்காத ஜாதியா தம்பி, நாங்கள்லாம் போய் ஓஞ்சி போயிட்டோம், நீங்கள் இன்னைக்கு புதுசாக போயிட்டியா, நீங்கள் ஜெயிக்க போறியா அப்படின்னு சொல்லி. நான் அப்போ அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அன்னைக்கு இந்த ஜாதிக்கு ஒரு பிரச்சனை எங்கேயில நீங்கள் எல்லாம் போராடினீங்கல்ல, ஆனால் உங்கள் காலம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் உங்களுக்கு வயசானனால ஒதுங்கிட்டிய. அப்போ நாங்கள் இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா போராடுறதுக்கு ஆள் வேணும்ல, அந்த போராட்டக்காரனை நாங்கள் இருந்துட்டு போகிறோம், நாங்கள் ஜெயிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஒரு போராளியாகவே நாங்கள் சமுதாய போராளியாகவே நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு போகிறோம். ஏதோ இந்த சமுதாயத்துக்கு சேவை செஞ்சோம். இன்னைக்கு அண்ணன் ஐயா சண்முகமணியன் இறந்தாலும் இன்னைக்கு அவர் பேர் சொல்லுது. இன்னைக்கு சீனிச்சாமி தேவருங்கிறவர் இறந்தாலும் சென்னைக்கு யார் போனாலும் அவரை வகுறார பசியமத்துவார் அப்படின்னு சொல்லத்தான் செய்கிறாங்க. இன்னைக்கு வெள்ளச்சாமி தேவர் இறந்து எவ்வளோ நல்லாச்சு. ஏன்னா நானும் வெள்ளச்சாமி தேவரை பார்த்து இந்த ஜாதி அரசியல் இந்த சமுதாய மக்களுக்கு பணி செய்யணும்னு நாங்களாம் வந்த ஆளுங்க. கோயில்பட்டி வெள்ளச்சாமி தேவர் அண்ணனை பார்த்து தான் நாங்களாம் வந்தோம். இன்னைக்கு அவர் இறந்தாலும் அவரை பற்றி இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பேசத்தான் செய்கிறோம். அதனால் ஜாதிக்காண்டி போய் யாரும் கஷ்டப்பட்டோம், யாரும் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்ல வேணாம். இன்னும் அண்ணன் 1000 இசைக்கராஜா அந்த சமுதாயத்துக்காண்டி பாடுபட உருவாவாங்க, 1000 சன்மியா பாண்டி உருவாவாங்க. எங்களை மாதிரி தான் வருவாங்க. நேரடியாக வந்து கடவுள் வந்து யாருக்கு உதவி பண்ண மாட்டாங்க, யாரோ ஒரு நபர் மூலியமாக உங்களுக்கு உதவி பண்ண வருவாங்க. சில அடிப்படை அரசியல் புரிதலை ஏற்படுத்திக்கணுங்க. பொதுவாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டிஷன் எப்படி எழுதுன்னு கூட நமக்கு தெரியல. உங்கள் கிராமத்தில் அந்த பிரச்சனை நடந்துச்சு, நீங்கள் எல்லாம் சொன்னீங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்னு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அந்த வழக்குக்கு எதிராக நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு முகாந்திரம் இருக்குது, ஆதாரம் இல்லை, வீடியோ இல்லை அப்படின்னு அண்ணே சொன்னாங்க. உங்கள்கிட்ட ஒரு கைவசம் ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம். இன்றைக்கி இல்லை, இன்னும் 1 மாதம் போனாலும் அந்த வீடியோ வச்சு புகார் கொடுக்கலாம், அதுக்கு உண்டான இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து அவங்க பெற்றோர் சம்மதிக்கணும். ஏன்னா பொதுவாக பெண் பிள்ளைகளை வந்து கௌரவத்தோடு பார்க்கக்கூடிய சமுதாயம் நம்ம. அதனால் அந்த ஒரு விஷயத்துக்காண்டி நம்மளாம் எந்த முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் தம்பி சபா, தினேஷ், பொன்சங்கட்டையெல்லாம் சொல்லியிருக்கேன். நம்ம அவசரப்பட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து குறிப்பாக வந்து நம்ம மற்றவங்கள விட நம்ம சமுதாயத்தில் வந்து பெண் பிள்ளைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம், நம்மளே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அண்ணன் சொன்னாங்க அவங்க வீடியோ எடுத்தாங்க, நம்ம நாட்டை எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல தப்பே பண்ணலைனாலும் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ண தான் செய்வோம். அது வீடியோவாக இருக்கட்டும், இதை அப்படி நீங்கள் கொடுக்குற புகாருக்கு என்ன வருமானா, ஒரு சாதாரண ஒரு வழக்கு, உங்களை பொது இடத்துல ஆபாசமாக பேசினாங்க, பொது இடத்துல எங்களை கொண்டு அடிக்க வந்தாங்க, வழக்கு பதிவு பண்ணணும். அப்படி கிடையாது, விசாரணை தான் 4 சமுதாயத்தில் வந்து சாட்சியாக கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும். ஆமாம், உங்கள் மேலே கொண்டு அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த நபர் வந்து உங்கள் மேலே புகார் கொடுத்துட்டாங்கனாலே அதுக்கு ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க. குற்றப்பத்திரிக்கை தான் வந்து அவங்ககிட்ட விசாரித்து இவர் தப்பு பண்ணியிருக்காரா என்ன, யாரை பேரை நீக்கலாம், யாரை. அதே மாதிரி மற்ற வழக்குகளில் கூட எம்ஓ பண்ணுவாங்க.
அதாவது இந்த வழக்கு வந்து தவறாக பதியப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிசிஆர் வழக்கில் வந்து சாதாரணமாக வந்து எம்ஓ பண்ண முடியாது. ஏன்னா தம்பி சபா எல்லாம் போய் சொன்னாங்க தாசில்தார் ஏதோ பண்ணி கொடுக்குறேன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லி. நான் அப்போ அவங்ககிட்ட கூட சொன்னேன், தாசில்தாருக்கு அந்த அதிகாரம் கிடையாது, இன்ஸ்பெக்டருக்கே அந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஒரு கொலை வழக்கு கூட இன்ஸ்பெக்டருக்கு அதிகாரம் இருக்குது. இந்த வழக்கை பொறுத்தளவு எஃப்ஐஆர் போடுறதை முடிவு பண்ணக்கூடியவர் வந்து டிஎஸ்பி துணை காவல் கண்காணிப்பாளர், இந்த பகுதியோட துணை காவல் கண்காணிப்பாளர் தான் அந்த வழக்கோட இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறது எல்லாம் அவர் தான் இது பண்ணுவார். எஃப்ஐஆரில் கையெழுத்து போகிறது, எஃப்ஐஆரை எழுதுறது வந்து சார்பு ஆய்வாளர், அவர் தான் இது பண்ணணும், மித்தபடி யாரும் இது பண்ண முடியாது அப்படி தாசில்தாருக்குலாம் அதிகாரம் கிடையாது அப்படின்னு. அப்படியே இருந்தாலும் இந்த வழக்கில் வந்து 10 பேரை நீக்கணும் வைக்கணும்னாலும் சாதாரணமாக நீக்கிட முடியாது. அதுக்குன்னு எஸ்சி ஆணையம் இருக்குது, அவங்கள்ட்ட கேட்காம நீக்கினா அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு பிரச்சனை. ஏன்னா நாளைக்கு அந்த அந்த புகார்தாரர் வந்து நாளைக்கு அந்த டிஎஸ்பி மேலேயோ அந்த காவல்துறை மேலே வழக்கு கொடுத்தாலும் அவங்களும் இந்த பிசிஆர் சட்டத்துக்கு ஆளாக்கப்படுவாங்க. என்ன உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி அவங்கள்ட்ட காவல்துறையிட்ட போக முடியாது, அவங்களுடைய உயரதிகாரிகிட்ட கேட்டு அவங்கள வந்து கைது பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை இது பண்ணுவாங்க. இந்த சட்டங்கிறது வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளே இந்த சட்டத்தினால பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வடக்க வந்து தொடர்ச்சியாக ராமதாஸ் அவர் வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுக்குறாங்க. ஆனால் தென் மாவட்டத்திலேருந்து இந்த சட்டத்தை வந்து கடப்பாக்கத்திங்கிற ஊரில் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டால் நீங்கள் பேசுகிறீங்க. ஏன் நான் இருக்கக்கூடிய அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டால் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இந்த பிசிஆர் வழக்கில் ஒரு நீதிமன்றம், அந்த பிசிஆர் நீதிமன்றத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வழக்குனால பாதிக்கப்பட்டு எவ்வளோ பேர் கோர்ட்டு வாய்தான் அலைகிறாங்கன்னு அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர் தான் தெரியும். மித்தபடி நம்ம என்ன சொல்லலாம், என்ன பெரிய கேஸு, நான் பார்க்காத கேஸு, எந்த கேஸாக இருந்தாலும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற நபர்கள் இந்த 6 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க அந்த பிசிஆர் வழக்கு எவ்வளோ பெரிய கொடுமையான சட்டம் அப்படிங்கிறத. அன்னைக்கு எப்படி தேவர் சமுதாயத்தில் பிறந்தவங்க குற்ற பழங்குடின்னு குற்றம் சாட்டப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு தினந்தோறும் இரவு வேளையில் காவல்துறை காவல் நிலையத்தில் தங்கி கையெழுத்து போடணுங்கிற ஒரு கொடிய சட்டம் இருந்துச்சோ அதை மாதிரி இது நவீன முறையில் இந்த பிசிஆர் சட்டம் இந்த சமுதாய மக்களை வந்து ஒரு கொடுமைக்கூடிய சட்டமாக குற்ற பின்னணி கொண்டவர்களாக உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நமக்காக போராட ஐயா முத்துராமலிங்க தேவர், முக்கிய தேவர் போன்ற மாபெரும் தலைவர்கள் இருந்தாங்க. அரசாங்கத்துக்கு அவங்களோட விஷயங்களை கொண்டு போனாங்க, புரட்சி பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நம்மளோட விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த சமுதாயத்தில் வந்து ஆட்கள் இருக்கிறாங்க, அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஒத்துழைப்பு பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன தான் போராட்டம் பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய கட்சியினரை வந்து உங்களுடைய வாக்குகள் வந்து பறிமுதல் பண்ணிடுறாங்க. அந்த வாக்குகள் பறிமுதல் பண்ணோடனே அப்போ என்னுடைய போராட்டம் வந்து இந்த இடத்துல இதாகுது. இன்றைக்கி ஒரு பிரச்சனை அப்படின்னா, சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனைனா இங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம்கே மாவட்ட செயலாளரோ இங்கே இருக்கக்கூடிய இந்த தொகுதியோட எம்எல்ஏ, ஏன் இந்த ஊரில் நீங்கள் தேர்ந்தெடுத்த கவுன்சிலர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார்? இன்றைக்கி அண்ணன் பிஎம்டி இசைக்கராஜா வரணும், இந்த தொகுதியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் வரணும், நேதாஜி சுபாஷ் அண்ணன் மகாராஜா வரணும், அண்ணன் ஜோதி முத்துராமலிங்க தேவர் வரணும், அவர் மூர்த்தி தேவர் இருக்கார், அவர் இப்படி ஆட்கள் தான் வரணுமே தவிர்த்து உங்களுக்காக நீங்கள் தான் எனக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்க. நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் அவர் கிருஷ்ணசாமிக்கோ ஜான் பாண்டியனுக்கோ எல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க. இல்லை அந்த மக்கள் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வரேன் அப்படின்னா வர மாட்டாங்க. நீங்கள் பாதிப்புன்னு உங்களுக்கு வரையில இந்த ஜாதி சமுதாயம்னு சுற்றுறாங்களே அந்த நபர்கள்லாம் வருவாங்களே தவிர்த்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே வந்து உங்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாங்க. அவர் இசைக்கராஜா அண்ணன் பாதிக்கப்பட்டாலும் சரி, அண்ணன் ஜோதி முத்துராமலிங்க தேவர் பாதிக்கப்பட்டாலும் சரி, கருணாஸ் அண்ணன் பாதிக்கப்பட்டாலும் சரி, இந்த சமுதாயம் அவங்களுக்காண்டி குரல் கொடுக்குமானா கிடையாது. ஆனால் அவங்கள குற்றம் சொல்லுவீங்க, இல்லாத ஒரு அவதூறை சொல்லி யார்ப்பா போச்சுன்னா தேவையெல்லாம் போனார் மாட்டினார் அப்படின்னு சொல்லி அவர் போகிறாரு மாட்டாரு. ஆனால் அவருடைய உழைப்புகள் எத்தனையும் உங்களுக்கு தானே இது பண்ணுறாரு. இன்றைக்கி அவர் கருணாசனை எடுத்துக்கலாம். முத சட்டசபையில் பேசையிலேயே யாருமே கிடையாது, ஃபாரூக் பிளாக்கு கூட பேச முடியல. ஆனால் முத்துராமலிங்க தேவரை வணங்கி தான் அந்த உரையை ஆரம்பித்தார். அதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம்னு சொல்லலாம். முத்துராமலிங்க தேவரை வணங்கி யார் உரைய ஆரம்பித்தா? ஜாதி சார்ந்து யார் சட்டமன்ற உறுப்பினராக ஆனாங்க? அதிமுக அவருக்கு சீட்டு கொடுத்துச்சு, அவர் ஜெயிச்சார். இருந்தாலும் போய் அந்த இடத்துல ஜாதிங்கிற ஒரு அடையாளத்தோடு தான் இருந்தார். அந்த ஜாதிங்கிற ஒரு அடையாளத்துக்கு வந்தோடனே அவருக்கு சினிமா துறையில் எவ்வளோ வருமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு, சினிமா துறையில் அவர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பார். அவருக்கு தேவை கிடையாது அந்த ஜாதிங்கிற ஒரு அடையாளத்துக்கு வரணும் அப்படிங்கிறது. ஆனால் அவர் இன்னைக்கு அந்த ஜாதி ஏதோ ஒரு வகையில் ஒரு துரும்பளவாக அவர் வந்து ஜாதிக்கான விஷயத்தை தூக்கி போட்டிருக்காரா இல்லையா? அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் நினச்சி பாருங்கள். அவங்களோட பணிகள் வந்து உங்களுக்காக தான் அவங்க போராடிக்கிறாங்க. அவங்க வந்து எம்எல்ஏ எனக்கு ஓட்டு போடுங்க, எம்பிக்கு ஓட்டு போடுங்கலாம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து நம்ம ஓரளவாவது ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு இந்த சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடிய நபர்களும் ஏதோ ஒரு வகையில் இப்படி இல்லாமல் போயிட்டாங்கன்னா அந்த கேட்குறது கூட ஆள் இல்லாத ஒரு கேட்க நாதியற்ற சமுதாயமாக இந்த சமுதாயம் வந்து வந்துடும். அப்போ யாருமே நம்மளுக்கு எந்த ஒரு உதவி பண்ண கூட ஆளுக்கு இப்போ இன்றைக்கி உங்களுக்காண்டி நாங்கள் உதவி பண்ணணுங்கிற நீங்கள் எனக்கு யாருன்னே தெரியாது. இந்த தம்பிகள் வந்து என்கிட்ட ரொம்ப இதுக்காண்டி கஷ்டப்பட்டது பார்த்தீங்கன்னா
சபாலேருந்து இந்த தினேஷ்லேருந்து பொன்சங்கர்லேருந்து தம்பி இசைக்கு கூட என்கிட்ட ஒரு 2-3 தடவை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்கனே அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னால் முடிஞ்ச உதவி நீதிமன்றத்தில் நம்ம தெரிந்த வழக்கறிஞர்களை வச்சு இந்த வழக்குக்கு தேவையான சட்ட உதவிகள் செஞ்சு கொடுத்தேன். அதைத்தான் நம்மளால் பண்ண முடியும். இதுவும் ஒரு சமுதாய பங்களிப்பு தான். இப்போ ஏன்னா இந்த சமுதாயம் சார்ந்து இருக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு நம்ம புறம் பேசுகிறத விட்டுட்டு ஏதோ நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து அவங்க எந்த உதவியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓரளவு அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் அவங்கள்ட்ட இந்த சமுதாயத்துக்காண்டி போராடக்கூடிய நாங்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த ஒரு பாண்டியனெல்லாம் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்கன்னா அவர் குடும்பத்தில் இன்னைக்கு அவர் நான் அவர் வருவார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அதை விட அவர் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து உட்காந்துருக்காருன்னா எதுக்காண்டி வந்திருக்காப்ல, அந்த ஜாதி அந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அப்போ இப்படி பண்ணுற உணர்வாளர்களுக்கு வந்து ஓரளவாவது நம்ம அவங்கள நீங்கள் உதவி பண்ணலைனாலும் உத்வேகத்தை கொடுங்க. பரவாயில்ல, நல்லது பண்ணுறீங்க தம்பி அப்படிங்கிற ஒரு மன ரீதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். வேறு எதுவும் அவர் வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு பொருளாதார உதவி செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படிலாம் எதுவுமே கேட்க கிடையாது. 1008 கஷ்டம் இருந்தாலும் ஜாதிக்காண்டி கஷ்டப்படணும், எதாக இருந்தாலும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கெலாம் அவர் நிற்கிறாங்க. அப்போ அவங்கள போன்ற நபர்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க, பக்குவப்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த கிராமத்தில் எத்தனையோ பெரிய நபர்கள் இருப்பீங்க. நீங்கள் தாண்டி வந்து அந்த அரசியலுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் காலத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. அவங்கள கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணலாம். தம்பி இந்த மாதிரி இருக்குது, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னா அவங்க செஞ்ச தவறுகளை இதை திருத்திக்கிறங்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நீலாம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி யாரையும் வந்து இது பண்ணக்கூடாதுங்கிறது என்ன போன்றவர்களோட இது. நீங்கள்ப்பா அப்படி விமர்சனம் பண்ணாலும் அந்த விமர்சனத்துக்கு வந்து நாங்கள் செவிசாய்க்காமல் சமுதாயத்துக்காண்டி எல்லா விஷயத்தையும் இது பண்ணத்தான் செய்வோம். நம்மளுடைய இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சமாவது இந்த பிசிஆர் சம்பந்தமான வழக்குகளை நீங்கள் வந்து அடுத்தடுத்த இப்போ ஒருத்தர் பேசுகிறது தான் 4 பேர்த்த போய் கொண்டு செய்கிறேன் அப்படிம்பாங்க. நீங்கள் 6 பேர் பாதிக்கப்பட்டவங்க இந்த கிராமத்தில் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அப்போ அந்த வழக்கு சம்பந்தமான புரிதலை ஏற்படுத்துங்க. அந்த சமூகத்தோட ஏன்னா அந்த சமுதாயத்தோட பிரச்சனைகளை தவிர்த்துட்டு நம்ம வேலை ஒன்றுன்னு நம்மளுடைய வேலைகளை பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து முறையிட வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் முறையிடணும். அந்த சமுதாய மக்கள் மத்தியில் வந்து இது பண்ணிக்கிறே வேணாம். பிசிஆர் சட்டம் ஒரு புறம் இருந்தாலும் கலப்பு திருமணம்ங்கிற ஒரு இது வந்து நமக்கு மித்த சமுதாயத்துக்கு பாதிப்போ இல்லையோ பெண் பிள்ளைகளையும் பெண் வழிபாட்டையும் அடிப்படையாக கொண்டு வருதான் அந்த தேவர் சமுதாயம். அப்போ அப்படி இருக்க சமுதாயத்தில் வந்து கலப்பு திருமணத்தினால நம்மளுடைய நிறையா விஷயங்கள் அளிக்கப்படுது. இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு பண்ணுறாங்க. நீ கலப்பு திருமணம் பண்ணு, உனக்கு நான் அரசு வேலை தர்றேன். நீ கலப்பு திருமணம் பண்ணு, உனக்கு நான் பணம் தர்றேன். நீ கலப்பு திருமணம் பண்ணு, நான் உனக்கு வழக்கறிஞர் சப்போர்ட் தரேன். நீ ஒரு பெண்ணை காதல் செஞ்சு மாற்று சமுதாயத்தை செஞ்ச பெண்ணை கூட்டிகிட்டு வா, நான் உனக்கு எல்லா வழக்கறிஞர்களை வச்சு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து அதுக்கு ஆதரவு பண்ணுறாங்க. அதுக்கு அரசாங்க சட்டத்திட்டங்கள் கொண்டு வருது. அப்போலாம் வந்து கலப்பு திருமணம் கிடையாது. அவங்கவுங்க இதில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அந்த மக்களை கலப்பு திருமணம் செஞ்சு இந்த சமுதாயத்தோட ஒரு பண்பாட்டை வாழ்வியலை சிதைக்கிறதுக்கு உண்டான வேலை யார் பார்க்குறேன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் பண்ணுது. தேர்தல் அஜெண்டாலும் சொல்லியிருந்தாங்க. அந்த தேர்தலில் அவங்க சொல்லுவாங்கல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி, அந்த விஷயத்தில் கலப்பு திருமணத்துக்கு ஆதரவாக தான் சட்டம் கொண்டு வந்துச்சு. அதை எதிர்த்து யாராவது நம்ம கேள்வி கேட்டோம்னா கிடையாது. அதை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்தால் அந்த மக்களோட சண்டை போடுறது, நீ அவங்களோட சண்டை போட நம்மளை வந்து கீழே தான் கொண்டு போவாங்க. ஏன்னா சட்ட திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. நீங்கள் சண்டை போட வேண்டியது, உங்களுடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸுங்கிற மத்திய மாநில கட்சிகள்கிட்ட தான் கேட்கணுமே தவிர்த்து இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்லர்கள், பறையர்கள், அருந்ததியினர் போன்ற சமுதாய மக்களோட கிடையாது. அவங்க உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. அவர்களை வந்து உங்களுக்கு எதிரானவர்களாக மாற்றக்கூடியது இந்த இங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சிகளும் அரசாங்கம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிறங்க. இப்போ இருக்குது பட்டியல் சமூகத்தோட ஜனாதிபதி. ஆமாம். அப்போ இப்போ நம்ம வந்து அந்த சட்டத்தை மாற்றுறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி எடுக்கலாம். நீங்கள் ஒரு ஆள் நானும் நீங்களும் பேசி இது வந்து தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் உண்டான நிகழ்வு கிடையாது. ஒட்டுமொத்த இந்திய அளவில் வேணும். தமிழ்நாட்டில் மட்டும் தென்காசி மாவட்டம் வேணா நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கை வைக்கலாம். இந்த 46 விதி அதிகமான விதி, மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் அதிகமான விதி இருக்குது, இந்த விதிகளை குறைங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம எடுத்தோன்னே அந்த சட்டத்தை வந்து இது பண்ணுற அளவுக்கு கிடையாது. இதில் வந்து தேவமார் மட்டும்தான் பாதிக்கப்படும் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைமார் சமூகம் பாதிக்கப்படுது, இங்கே இருக்கக்கூடிய நாடார் சமூகம் பாதிக்கப்படுறாங்க, கோனார் சமூகம் பாதிக்கப்படுறாங்க, ரெட்டியார் சமூகம் பாதிக்கப்படுறாங்க. அதாவது பட்டியல் சமூகம் அல்லாத பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட எல்லா மக்களுமே இந்த சட்டத்தில் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அவங்க வந்து பிரச்சனைகளை தவிர்த்து அவங்களோட வாழ்வாதாரம், வாழ்வியல், குடும்ப நலன்னு போயிடறாங்க. நம்ம பொதுவாகவே வந்து எப்படின்னா மண்ணுக்காக மக்களுக்காக சண்டை போடக்கூடிய நபர்கள்.
மற்ற மாதிரி ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போக மாட்டோம். சண்டை போட்டு அதில் நியாயம் கேட்கணும் அப்படின்னு நியாயம் கேட்க போய் நம்ம பாதிக்கப்பட்டு நம்ம அந்த இடத்துல விஷயங்களை பாதிக்கப்படுறோம். அப்போ நம்ம இது இந்திய அளவில் வந்து இந்த பொருள் இந்த சட்டம் வந்து இதாகி தான் இருக்குது. இந்திய அளவில் வந்து யாருமே இங்கே பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் இந்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரேன்னு நினச்சா கூட கொண்டு வர முடியாது. ஏன்னா 543 மக்கள் அந்த உறுப்பினர் இருக்காங்க, அந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்காங்க. அங்கே நீங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வரணும்னா நீங்கள் தென்காசி ஒரு தனித்தொகுதி பார்லிமெண்ட்டில், இந்த தென்காசி மாதிரி ஆந்திராவில் தனித்தொகுதி 4 தொகுதி இருக்கு, மத்திய பிரதேசத்தில் இருக்கு, இவங்க எல்லாம் தலித்துங்கிற ஒரு கோட்பாடில் நாங்கள் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்னு சொல்லி ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான உறுப்பினர்கள் வந்து அந்த தீர்மானத்தை ஆதரிச்சா தான் அதை நான் நாடாளுமன்றத்தில் வந்து தீர்மானமாக சட்ட முன்வடிவை கொண்டு வர முடியும். ஆனால் அங்கே தான் 543 பேர்த்தில் 300 பேர்த்துக்கு மேலே எதிர்ப்பு பண்ணிட்டா எப்படி அங்கே சட்ட தீர்மானம் கொண்டு வர முடியும்? கொண்டு வர முடியாதுல்ல. அப்போ அங்கே அந்த நாடாளுமன்றமே அங்கே அந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டமே என்ன போன்றவர்கள் இது என்ன சொல்லுவேன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டமே இங்கே இருக்கக்கூடிய பல அந்த சமுதாய மக்களுக்கு ஆதரவாக தான் எழுதியிருக்காங்களே தவிர்த்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக எழுதுனது கிடையாது. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த சட்டத்தை எழுதின அம்பேத்கரே அந்த சட்டத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அந்த சட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, பெரியார் தலைமையில் நடந்திருக்கு. ஓப்பனாக குறிப்பாக சொல்லுவோம், பெரியாரோட பல்வேறு முரண்பாடு இருந்தாலும் பெரியார் வந்து அந்த சட்டத்தை எதிர்த்து கடுமையாக பண்ணி 3000 பேர் கைதாகிருக்காங்க. அந்த சட்ட எரிப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்து அதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு ஜெயிலில் இருந்து ஜெயிலில் சித்திரவதை பண்ணி இறந்துருக்காங்க. அப்போ உள்ளவங்க மக்கள் வந்து புரட்சி பண்ணத்தான் செஞ்சுருக்காங்க, சட்டத்துக்கு ஆதரவாக கிடையாது. அப்போ 10 வருஷத்துக்கு எதிராக இந்த தனித்தொகுதி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தனித்தொகுதியெல்லாம் 10 வருஷத்துக்கு இருக்கக்கூடாது, சுழற்சி முறையில் மாற்றணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர் என்ன பண்ணுறாங்கன்னா வாக்கு வங்கிக்காக அதை வந்து அப்படியே மாற்றம் செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. 2014 அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தால் உச்சநீதிமன்றம், அப்போ இருக்கக்கூடிய பிஜேபி நாடாளுமன்றத்தில் இப்போ பிரதமர் மோடி அவர் தான் அப்போ 2014 இருந்தார். அவர் தான் அந்த சட்ட திருத்தத்தை நீதிமன்றம் சொன்ன அந்த உத்தரவு வந்து ரத்து பண்ணி திரும்ப அந்த பிசிஆர் வழக்கில் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அப்போ தமிழ்நாட்டில் அதிகமான விதி கொண்டு வராங்க. இப்படி இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்லாம் அந்த சட்டத்தை வந்து இது பண்ணிக்கிட்டே வராங்களே தவிர்த்து அந்த மக்கள் வந்து இன்னைக்கு அந்த மக்கள் போராடிக்கிட்டே இருக்காங்க. எங்களை வந்து பட்டியல் வந்து வெளியேறு, நாங்கள் பிசிஆர் கேஸ் யார் மேலே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்னைக்கு அந்த மக்கள் பட்டியல் சமூகத்தில் ஒரு பிரிவினர் வந்து பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க போராட்டம் பண்ணாலும் இந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுறது, ஒரு டக்குன்னு இல்லை அதெல்லாம் நீ இது பண்ண முடியாது, அவங்க தான் அந்த மக்களை தூண்டுறாங்க, உங்கள் மேலே வழக்கு கொடுக்கணும் இது பண்ணுறாங்களே தவிர்த்து அந்த மக்கள் வந்து உங்களுக்கு எதிரானவங்களே கிடையாது. ஏதோ ஒரு கிராமங்களில் அந்த எப்படி சில பேர் இருக்கலாம் அந்த பழிவாங்க. தேசிய குற்ற ஆவண காப்பகமே சொல்லியிருக்காங்க 95% பிசிஆர் வழக்குகள் வந்து ஒரு நபரை பழிவாங்கும் நோக்கிலையும் ஒரு நபரை வந்து அசிங்கப்படுத்தணுங்கிற நோக்கில் தான் வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நாட்டோட ஒரு தேசிய குற்ற ஆவண காப்பகம்னு ஒன்று இருக்குது. அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த வழக்குகள் வந்து தவறாக பயன்படுத்துவது, இந்த வழக்கில் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் வெறும் நீதிமன்றமும் அது மாதிரி அந்த ஆவணமும் சொல்லி வந்து அந்த சட்ட திருத்தம் கொண்டு வருவாங்க. மக்களுடைய போராட்டம், மக்களுடைய புரட்சி, மக்கள் கேள்வி கேட்கணும். அப்போ தான் அந்த அரசு அங்கே வந்து மக்களோட கோரிக்கைக்கு செவிசாய்க்கும். அதை விட்டு இந்த நம்ம மட்டும் நீங்கள் நானும் பேசி அந்த சட்டத்தை வந்து அப்படி கொண்டு வந்திருந்தா 97 காலகட்டத்தில் கேஆர் நாராயணன் அவருங்கிற குடியரசுத் தலைவராக வந்தார். அவர் கேரளாவை சேர்ந்தவர், ஒரு ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் தான். அதுக்கு நீங்கள் இப்போலேருந்து கோரிக்கை வைக்கலாம் அரசாங்கத்துக்கு. ஆமாம், கோரிக்கை வைக்கலாம். அது எக்ஸ்டெண்ட் பண்ணத்தான் செய்யும். அதுக்கு முன்னாடி இவர் பிரணாப் நேயப்பட்டவர் 2-3 பேர் வந்துட்டாங்க. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் 3 நபர்கள் வந்தால் குடியரசுத் தலைவராக. இப்போ இருக்கக்கூடிய அண்ணன் சொன்ன மாதிரி அவங்களும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் தான். ஆனால் அதை பற்றி இங்கே இருக்க அரசாங்கம் யாருமே சிந்திக்கல இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. இப்போ ஒன்றுமே இல்லை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு கட்சியில் எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு அதனால் பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எனக்கு தான் அந்த பாதிப்பு, மித்த யாருக்குமே அந்த பாதிப்பு கிடையாது. தனித்தொகுதியை மாற்றுங்க அப்படின்னு நம்ம அது சுழற்சி முறையில் மாற்றித்தே ஆகணும். அதான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனா அம்பேத்கர் 1952 காலகட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனா அம்பேத்கர் சொன்ன நிகழ்வு. ஆனால் அதை அரசாங்கம் செய்யுதானே இங்கே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் செய்யலை. 10 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த சட்டங்கள் திரும்ப பெற்று இது பண்ணணும். தனித்தொகுதியில் இருக்கிறது வந்து சுழற்சி முறையில் மாற்றணும். இந்த சங்கரங்கோவில் சட்டமன்ற கடவுளத்தில் நீங்கள் பார்த்து பிசிஆர் சொல்கிறோம்ல இதை குறைக்கணும். இதேமாரி இப்போ வந்து தென்காசி தொகுதி மாற்றணும், சங்கரமேல மாற்றணும், ஓட்டப்படாத ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒவ்வொரு தொகுதி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா அதான் ஒரு கூட்டு முயற்சியாக தான் செய்ய முடியும். நம்ம ஒரு கிராமமாக செய்ய முடியாது.
இப்போ நம்ம லிங்க் தொடர்பாக இருக்கோம்னா இங்கேருந்து இப்போ அவன் பரமக்குடி தனி தொகுதி தான், ஓட்டப்படம் தொகுதி தான். அப்போ அந்தந்த இருக்கிற ஏரியா மக்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம வலுவாக ஒரு போராட்டம் பண்ணுவோம். அப்போ நீங்கள் வந்து சங்கரங்களில் இருக்கிற மக்களை ஃபுல்லாக ஒன்று சேர்க்கணும். இங்கே இருக்கிற பாதினால் பாதிக்கப்பட்டவங்களாம் இருந்து தென்காசி ஆட்சியர் அலுவலகத்தில் எங்களுக்கு இந்த சட்டத்தில் நீங்கள் வந்து விதிமுறையை குறைக்கணும், பொது தொகுதியாக மாறுங்க. அப்போ அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணால் எவ்வளோ பேர் பக்கம் நம்ம ஒன்று சேர்க்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்க அந்த மக்களை தான் நம்ம வாக்களிக்கிறோம், அவங்கள ஜெயிக்க வைக்கிறோம். அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இன்றைக்கி அவங்கள்ட்ட போய் பேசுகிறத வந்து நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மையாக நம்ம எடுக்கிறதா இது பண்ணுறாங்க. ஆனால் அதே வந்து இன்றைக்கி குற்றால ஸ்டேஷனில் ஒரு காவல் ஆய்வாளரோ ஒரு கலெக்டரோ இருந்தால் அவர்கிட்ட போய் ஐயா அதிகாரம், அப்போ அவங்கள யார் அங்கே எதுனா அந்த அதிகாரம் தான் அந்த ஒரு மனுஷனை வந்து உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு காமிக்கிறது. மற்றபடி வேறு எந்த ஒரு இது, ஏன்னா அது இருந்த காலகட்டம். இன்றைக்கி நம்ம அது எல்லாத்தையும் இழந்திருக்கோம்ல. ஒரு காலத்தில் நில உடைமை சமூகமாக நம்மகிட்ட தான் நிலம் இருக்குது, வேறு யார்ட்டையும் நிலம் கிடையாது. ஒரு காலத்தில் நாட்டாமை நம்ம தான், காவக்காரே நம்ம தான், அம்பலகாரே நம்ம தான், மன்னர்களாகவும் ஆட்சி செஞ்சது நம்ம தான், ஜமீன்களாகவும் நம்ம தான் ஆட்சி செஞ்சோம், கோயில் நிர்வாகம் எல்லாமே நம்மகிட்ட இருந்துச்சு. ஆனால் பிரிட்டிஷ் வெள்ளக்காரன் வந்ததுக்கு பின்னாடி நம்மளுடைய எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி நம்ம சாதாரண மனுஷன் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து வேறு எந்த அதிகாரமும் நம்மகிட்ட கிடையாது. அப்போ இப்படி அங்கே அதிகாரத்தில் இருக்கணுங்களுக்கு நம்ம ஒரு செய்தியை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அந்த செய்தியை சேர்க்கறதுக்கு நம்ம தவறிட்டோம். அதனால தான் இது போன்ற பாதிப்புகள் வந்து நம்ம உள்ளடக்கியிருக்கோம். அப்போ இன்னைக்கு தனி தொகுதிகளாக இருக்கலாம். நீங்கள் மக்கள் வரக்கூடிய அண்ணன் அவர் சொன்ன மாதிரி கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்கலாம், இது பண்ணுங்க, தனி தொகுதியில் மாற்றுங்க, பிசிஆர் வழக்கில் சட்டத்திருத்தம் கொண்டு வாங்க அப்படின்னு. நீங்கள் அது இருந்தாலும் ஒரு 4 பேர்ட்டு அந்த விஷயத்தை நீங்கள் சேர்க்கலாம். அந்த பிசிஆர் வழக்கில் எல்லாம் பாதிப்பு இருக்குப்பா, இதெல்லாம் இது பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இது மாதிரி எந்த கிராமத்துலையும் இன்றைக்கி இந்த கடப்பாக்கத்தி கிராமத்தில் இன்றைக்கி எல்லோரும் உட்காந்து பேசுனதே ஓரளவு நமக்கு இந்த சட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது, எங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது மாதிரி நீ எல்லா கிராமத்துலையும் இது சம்பந்தமாக இதுனாங்க இல்லைனாலும் இங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை முன்னெடுப்பாங்க. ஆமாம், இந்த வழக்குகளில் வந்து இவ்வளோ பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத வழக்கறிஞர்கள் முன்னெடுப்பாங்க. கொஞ்சம் பிற சமூகத்தோட, ஏன்னா வம்பு வழக்குன்னு போய் நம்ம இழந்த இழப்புகள்ங்கிறது நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி அது விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, சுதந்திர போராட்டமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ரத்தமும் நம்மளுடைய பங்களிப்பும் இல்லாமல் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதாகவும் கிடையாது, விடுதலை அடைஞ்சதாகவும் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் நம்மளை யார் அழிக்க நினைச்சாலும் அதை அழிக்க முடியாது. யாரோ ஒரு ரூபத்தில் மீண்டும் 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 நம்ம எந்திரிச்சு வந்துக்கிட்டு தான் இருப்போம். நம்மளை அழிக்க நினச்சவங்கன்னு அழிஞ்சு போவாங்க. இது மாதிரி பல்வேறு படையெடுப்புகளை பார்த்தவங்க நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தாங்க. அதனால் எந்த இடத்துல மனசை மட்டும் தளர விட்டுறாதிய, நமக்காக யாருமே இது பண்ணலாம் வைக்கலன்னு சொல்லி யாரோ ஒரு ரூபத்தில் உதவி பண்ணால் 1000 முத்துராமலிங்க ஐயா வருவாங்க, 1000 நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வருவாங்க. நேரடியாக அவங்க வந்து உதவி பண்ணலாம், யாரோ ஒருத்தர் மூலமாக கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் இந்த சட்டம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. ஒரு புகார் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஒரு காவல்துறையிட்ட போய் ஒரு வழக்கறிஞர்கிட்ட கேட்டு ஒரு புகார் கொடுங்க. ஏன்னா நீங்கள் முத காவல் நிலையத்தில் கொடுக்குற புகார் தான் கோர்ட்டு நீதிமன்றம் வர போகும். அதனால் அந்த புகார் சம்பந்தமாக எப்படி எழுதுறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகளை கற்றுக்குங்க. இல்லைனாலும் ஒரு வழக்கறிஞர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறங்க. காவல்துறையை பார்த்து அச்சப்படாதீங்க. நீங்கள் தப்பு பண்ணால் தான் பயப்படணும். எதுக்கு யாரை பார்த்து அஞ்சாவது நம்ம அந்த காக்கி சட்டைக்கு சில இடத்துல நம்ம ஆளுங்க வந்து அப்படியே கொஞ்சம் பின்வாங்குறோம். 100 பேர் வந்தாலும் எடுத்து சண்டை போட்டுருவோம். ஆனால் அந்த காவல்துறையினர்கிட்ட வந்து நம்ம இளைஞர்களும் சரி, இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை சொல்லுங்கள், 100, 110 பைக் ஓட்டி எங்கே போனாலும் போகிறாங்க, யாரோடையும் சண்டை போனாலும் போடுவாங்க. ஆனால் ஒரு ஏட்டையாக கூப்பிட்டாருன்னா அந்த இடத்துல நின்று பதில் பேசக்கூடிய அளவுக்கு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரும் கிடையாது. சொல்ல ஒரு அதிகப்படியான இளைஞர் கிடையாது. யாரை பற்றியும் பயப்படாது. நீங்கள் தவறு பண்ணால் தான் நம்ம அந்த இடத்துல தவறு பண்ணாலுமே உங்களை தண்டிக்கிறது காவல்துறை கிடையாது, நீதிமன்றம் தான் தண்டிக்கணும். நீங்கள் குற்றம் செஞ்சீங்களா செய்யலாங்கிறத நீதிமன்றம் தான் கண்டிக்கணும். முதல் தகவல் இருக்குது, அந்த பெட்டிஷன்லாம் புகார் எழுதி கொடுக்கறலாம் ஒரு முறையான வழக்கறிஞர்களை வச்சு எழுதிக்கிறங்க. குறைஞ்சபட்சம் சட்ட எண்ணங்கள் என்ன மாற்றிருக்காங்க, அடிப்படை சட்டங்களை தெரிஞ்சுக்கிறங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்ம பழமை பேசி நாங்கள் ஆண்டோம் எங்கள் தாத்தா அப்படின்னு பேசினோம்னா இந்த காலத்தில் நம்ம கண்டிப்பாக வாழவே முடியாது. இன்றைக்கி உங்களுக்காண்டி இந்த தம்பியெல்லாம் கஷ்டப்பட்டு அவங்களோட அவங்கள எதிர்த்து சண்டை போட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல அவங்களும் உட்கார முடியாது, நீங்களும் உட்கார முடியாது. அவங்க வந்து அறிவுபூர்வமாக பேனா பேப்பரில் தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால தான் நீங்களும் இந்த இடத்துல சுதந்திரமாக இருக்கீங்க, அவங்களும் இந்த இடத்துல சுதந்திரமாக இருக்காங்க. இது சட்டத்திற்கு உண்டான ஒரு நாடு. அதனால் சட்டத்தின் ரீதியாக நம்ம யாராக இருந்தாலும் அணுகுவோம். நமக்கு எதிராக நிறையா சட்டங்கள் இருக்குது, நிறையா சட்ட திட்டங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கொண்டு வராங்க. அதில் கவனம் செலுத்துங்க. அதுக்கு எதிராக அவங்களுடைய ஒரு பங்களிப்பை வந்து உங்களுடைய புரட்சிகளையும் உங்களுடைய அந்த சிந்தனைகளையும் கொண்டு வாங்க, எல்லா இடத்துலையும் கொண்டு தெரியப்படுத்தணும். இந்த கருத்தரங்கமானது இந்த கடப்பாக்கத்தி கிராமத்தில் உண்மையிலே சந்தோஷம் தான். ஏன்னா ஒரு கோவிலில் வந்து இந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம எல்லோரும் கொடுத்து வச்சுருக்கணும். இந்த கோவிலில் அந்த சாஸ்தா முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம முன்னெடுத்துருக்கோம். கண்டிப்பாக இது மிகப்பெரிய ஒரு புரட்சியாக நம்ம இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த கோரிக்கையை நம்ம முன்வைக்க அந்த சாஸ்தாவோட துணை நமக்கு என்றைக்கும் இருக்குது. கண்டிப்பாக இதில் வெற்றி பெறமோ இல்லையோ இப்படி ஒரு
குறிப்பிட்ட சில நபர்கள் போராடினாங்க இந்த பிசிஆர் வழக்குக்கு எதிராக அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு காலத்தில் பேசும் பொருளாக இந்த கருத்தரங்கம் வந்து நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களிடத்தில் தெரியப்படுத்துகிறேன். தொடர்ச்சியாக அந்த கருத்தரங்கத்துக்காக நிறையா விஷயங்களை முன்னெடுத்து ஒரு கடந்த ஒரு வாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நோட்டீஸ் அடிக்கிறதுலேருந்து ஏதாவது நான் விஷயத்த சொன்னாலும் அதுக்கான முழுக்க கஷ்டப்பட்டது அதோட பிரதிபலனை வந்து அவங்க தான் எடுத்துக்கணும். தினேஷ், தம்பி சபா இவங்க தான் எடுத்துக்கிறேன்னு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரியும். நான் வந்து அங்கேருந்து வந்திருக்கேன், விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்கிட்ட கூப்பிட்டு இங்கே என்ன நிகழ்வு நடக்குதுங்கிறத ஃபோனில் சொல்லுவாங்க. அதைத்தான் நான் செஞ்சேனே தவிர்த்து என்னை விட இந்த விஷயத்தில் நம்ம கிராமத்தை சேர்ந்தவங்க பாதிக்கப்படுறாங்கண்ணே, அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும்னே அப்படின்னு சொல்லி அவங்க தான் இதில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு உங்கள் சார்பாக ஒரு கைதட்டி ஒரு கரகேசம் கூட பண்ணலாம், ஏன்னா ஊக்குவிக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இதுக்காண்டி. நீங்கள் இந்த வழக்கு நடத்தி நீங்கள் நீதிமன்றத்தில் வந்து உங்களை விடுதலை பண்ணுவாங்க. இந்த வழக்குக்கு உங்கள் குற்றம் சாட்டு அது எடுத்தீங்கன்னா திரும்ப ஒரு பிசிஆர் உங்கள் மேலே. அதுக்கு தான் இப்போ இன்ன வரைக்கும் சொன்னது மக்கள் காவல்துறையிட்ட முறையாக நீங்கள் புகார் கொடுங்க. அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நான் சொன்னல, காவல்துறை ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் நீங்கள் அரசாங்கத்தில் தான் அந்த கோரிக்கையை நம்ம வைக்கணும். இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு ஜாதி மாற முடியாது, மதம் மாறலாம், ஜாதி மாற முடியாது. மதம் மாற்றம் பண்ணலாம், மதம் மாறலாம். வேணால் நீங்கள் இந்த மதத்துலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு இஸ்லாமிய மதத்துக்கு போகலாம், ஜாதி மாற முடியாது. ஜாதி மாறுறதுக்கு இங்கே சட்டமே கிடையாது. எனக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தீர்வு நீங்கள் முறையாக ஒரு கிராமத்தில் 10 பேர் போய் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை பார்த்து ஒரு புகார் கொடுங்க. இந்த மாதிரி அதுக்கு முறையாக நம்ம 4 எடுக்கிறேன்னு தான் நாங்கள் கண்டிச்சு தான் பண்ணது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவன் அலுவலகத்துக்கு தெருக்குள்ள வரான். அந்த வீடியோ ஆதாரம் எல்லாத்துலையும் இருக்கு. நான் பார்த்தேன். அது யாரு எதனால சார் வரான்? அவனுக்கு தோப்பு கிடையாது, துறவு கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தப்ப நீ அவங்க நீ செஞ்சானா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுது. அந்த நேரத்தில் ஏதோ சம்பவம் நம்ம பயங்கர அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ அவங்க உங்கள் தெருவுக்குள்ள வரக்கூடாதா, அவங்கள வந்து நீங்கள் அந்த மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியல் சுமத்துறதுனால வரக்கூடாதுன்னு தீண்டாமல் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு பிரச்சனை. இதுக்கு ஒரே வழி, நீங்கள் வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக நம்ம அரசாங்கத்தை தான் நம்ம கேட்கணும். இல்லை நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லலனே. நீங்கள் ஒரு புகார் அவங்க மேலே கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் மேலே வந்து ஆபாசமாக பேசினார், நீங்கள் கொடுத்த புகாருக்கு அவங்க வழக்கு பதிவு பண்ணுறது. ஆபாசமாக பேசினாப்புல, பொது இடத்துல வந்து என்னை அடிக்க வந்தாப்புல அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நார்மல் ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. அதில் வந்து காவல்துறை நினச்சா அவங்கள காவல் நிலைய பிணையிலே விடலாம், ஸ்டேஷன் பெயில்னு சொல்லுவாங்க. அதில் 2 ஆதார் கார்டை வச்சு கையெழுத்து வாங்கிட்டு போகலாம். ஆனால் அவங்க உங்கள் மேலே திரும்ப ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா வாங்கிட்டு ஆகணும் காவல்துறை. ஆமாம், கண்டிப்பாக விசாரணை கிடையாது. அது விசாரணைங்கிற நீதிமன்றம் போகணும், விசாரணை பண்ணி முடிவெடுக்கலாம். ஆனால் அந்த விசாரணை பண்ணி முடிவெடுக்கிற அளவுக்கு காவல்துறை சுதந்திரமாக எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு அமைப்புகள் வந்துடுவாங்க, அரசாங்கத்தில் உள்ள அதிகாரி இது பண்ணிடுவாங்க. அந்த ஆணையம் இந்த ஆணையம்னு வந்து நெருக்கடி கொடுக்கல. அப்போ காவல்துறை என்ன, எதுக்கு நம்ம பாதிக்கப்பட, அவங்க பார்த்துட்டு போகிறாங்க அந்த வழக்கு சம்மந்தமாக அப்படின்னு அவங்க மேலே நீங்கள் அன்னை மூர்த்தி தேவர் இருக்காங்கல்ல, அவங்க அப்பா அவர் தாத்தாவா அவர் மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அது அப்போ உள்ள பத்திரிகை செய்தியில் 90-95 எனக்கு சரி 2000 காலகட்டத்தில் பிசிஆர் வழக்கு வந்து இங்கே தென் மாவட்டங்களில் வாழக்கூடிய தேவர் சமுதாயத்துக்கு எதிராக பொய்யா பதியப்படுது அப்படின்னு சொல்லி தாத்தா சேதுராம பாண்டியன் போராட்டம் பண்ணியிருக்காரு. அதுக்குண்டான பத்திரிகை செய்தி ஆவணங்கள்லாம் நம்மகிட்ட எடுத்து வச்சுருக்கோம். சேதுராம பாண்டியன் அவர் போராடினார். அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. சேதுராமா என்ன ஐயா மூர்த்தி, இவர் ஸ்ரீதர் வாண்டியாரண்ணே எல்லாருமே போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு போராட்டம் பண்ணியுமே யாருனாலையும் எதுவும் பண்ண முடியல. எப்படிக்கு அந்த காலகட்டத்தில் அத்தனை அதிகாரமும் அதிகப்படியாக நம்மகிட்ட இருந்துச்சு. அப்போ யாராக இருந்தாலும்
தமிழ்நாடு தேவர் பேரவைக்குன்னு அப்போ ஒரு அந்த காலகட்டத்தில் ஒரு செல்வாக்கு இருந்துச்சு, மக்கள் செல்வாக்கு நம்ம சமுதாயத்தில் இருந்துச்சு. அப்படி செல்வாக்கு இருந்த காலகட்டத்திலேயே நம்மளால் அந்த சட்டத்தை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ நம்மகிட்ட எந்த ஒரு அதிகாரமும் மக்கள் செல்வாக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஏன் இதுக்காண்டி நம்ம சமுதாய தலைவர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிறீங்க. எல்லா சமுதாய தலைவரும் ஒன்று சேர்ந்து தான் தேவர் பந்துன்னு அறிவிச்சாங்க இங்கே மதுரையில், இது கோரிப்பாளையத்தில். எல்லாம் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வைக்கணும் நாங்கள் எல்லா தலைவரும் ஒன்று சேர்ந்து இது பண்ணுறான்னு வச்சாங்க. தேவர் பேர் வச்சாங்களா? கிடையாது. அதுக்கப்புறம் எல்லா தலைவரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபாரூக் பிளாக்கில் எல்லாம் என்ன ஃபாரூக் பிளாக் தான் நமக்கு எல்லாமே, அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. ஆனால் அந்த ஃபாரூக் பிளாக்கில் உள்ள சிங்கம் சின்னத்தில் எல்லா தலைவரும் இருந்தாங்க. இங்கே இந்த தென்காசி யாரை இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அவங்க ஜெயிச்சாங்களா? அவங்களுக்கு எந்த மக்கள் எத்தனை பேர் நம்ம வாக்களித்தா? எதுவுமே கிடையாது. ஃபாரூக் பிளாக்கில் எத்தனை அண்ணன் வாண்டையாரன் நின்றார், அவர் ஸ்ரீதர் வாண்டையாரன்னு சிவகங்கையில் இங்கே இருந்தார். அவரெல்லாம் அந்த சமுதாயத்துக்காண்டி எவ்வளோ பொருளாதார இழப்பு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. வெறும் 3000 ஓட்டு போட்டாங்க. ஆனால் இதே வந்து அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு நபர் வந்து நின்றால் நம்மளே ஓட்டு போடுவோம். இப்போ அந்த மாற்று சமுதாயம் நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க, அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இது பண்ணுறாங்க வைக்கிறாங்க. ஆனால் அந்த சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு நபர் அந்த தொகுதியில் ஒரு வேட்பாளராக நின்றா அதாவது அந்த சமுதாயம் போடுறத கூட நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. நம்மளாலே ஓட்டு போடத்தான் செய்வோம். ஏப்பா சாதி வேற கட்சி வேற அப்படின்னு சொல்லி நம்மளே ஓட்டு போடத்தான் செய்கிறோம். ஆனால் நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அன்னைக்கு அன்னை ஸ்ரீதர் வாண்டாரா, அன்னை இசைக்கராஜா தவிர யாரோ வந்துட்டா அப்போ நம்ம நம்ம கட்சி விட்டு கொடுக்க முடியாதுப்பா, சாதிலாம் அப்புறம்ப்பா அப்படின்னு பொது உடைமை பேச ஆரம்பிச்சிடும். ஆனால் அவங்கள்ட்ட பொது உடைமை பேச மாட்டான். அது நம்ம நீ பொதுவாக தாப்பா நிற்கிறாரு, சாதி பேச மாட்டான் அவங்கள்ட்ட, அவர் பொதுவாக தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி விட்டுவிடும். அப்படி இருக்கல அவங்க நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, ஒரு கேள்வி கேட்டீங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இது பண்ணலான்னு. எல்லாம் ஒன்று சேர்ந்து எந்த விஷயத்தையும் பண்ண முடியல. அந்த அளவுக்கு நீங்கள் எந்த தலைமையும் மக்கள் செல்வாக்கில் கிடையாது. இந்த மக்களுடைய இதுங்கிறது இந்த நம்ம சமுதாயத்தில் உள்ள எந்த தலைவருக்கும் கிடையாது. இன்னைக்கு ராமதாஸ் அவர்னாலே இந்த சட்டத்தை ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு வட மாவட்டங்களில் எத்தனையோ தொகுதிகளில் வந்து ராமதாஸோட அவங்களோட பாட்டாளி மக்கள் கட்சியை ஏற்று எந்த அரசியல் கட்சியும் அங்கே அரசியல் செய்ய முடியாது. ஆனால் அவங்களுமே இந்த பிசிஆர் வழக்குனால பாதிக்கப்படத்தான் செய்கிறாங்க. அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் நம்மளுடைய வாக்குங்கிறது சிதறி கிடக்கு. இன்றைக்கி அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ் அப்படின்னு சிதறி கிடக்கு. ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து யாருனாலும் எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக ஏதோ ஒன்று பண்ணி படிப்படியாக தான் எதுவும் பண்ண முடியும். இது நீங்கள் நினைக்கிற இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல பேசணும், நாளைக்கு அவங்க இந்த விஷயத்தை பெருசாக பேசுவாங்க. நம்ம இந்த ஊரில் பேசுகிறோம், நாளைக்கு அவங்க நினச்சா தென்காசி மாவட்ட அளவில் கூட்டம் போட்டு இந்த மாதிரிலாம் பேச விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட அவங்க பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கவும் சரி, இந்திய அரசியல் அதிகாரத்தில் இருக்கவங்களும் அவங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ இந்த மக்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அமைப்புலேருந்து ஹெல்ப் பண்ணி ஃபோன் போட்டு ஸ்டேஷனில் பேசுகிறோம். ஆனால் அவங்க சைட்லேருந்து டிசிக்கிலேருந்து ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்தாங்க. தென்காசி ஒன்றிய பொறுப்பாளர் மட்டும்தான் வந்தாங்க. அந்த பையனால பீரியட் போட்டு அவங்க ஆமாம் போடத்தான் செய்வாங்க. போட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம 5-6 அமைப்பு பேசி ஒன்றுமே நடக்கல. அண்ணே ஒன்றும் செய்ய முடியாது. அதான் அவர் சொல்கிறாரு, சட்டம் அதான் சொல்லுது. அந்த சட்டம் அதான் சொல்லுது. ஒன்றுமே யாருனாலும் நான் சொல்லல, நாளைக்கு ஐயா ஓபிஎஸ் நினச்சா கூட அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. ஆமாம், நீ வேணா தேவரே ஐயா அண்ணன் சொல்கிற மாதிரி அப்படி வந்தால் கூட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் சிந்திக்கணும். இந்த வழக்குக்கு எதிராக நீங்கள் பண்ணணும். இப்போ நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், நாங்கள் உங்கள்கிட்ட வந்து விஷயத்தை பேசுனோம்னா நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த விஷயத்துக்கு எதிராக இது பண்ணணும் வைக்கணும். அப்படி போனோம்னா தான் ஜெயிக்க முடியுமே தவிர்த்து நீ ஏதோ இங்கே உட்காந்து நம்ம பேசினா அந்த இதை கொண்டு ஃபஸ்ட்டு இந்த சட்டம்னா என்னென்னு புரிஞ்சுக்கிறோங்க. அதுக்கடுத்து படிப்படியாக ஏதோ காலம் கொண்டு நம்மளை கண்டிப்பாக நிப்பாட்டி ஜெயிக்கிறதுக்கு அந்த வழக்குக்கு எதிராக நம்ம இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் சொன்ன மாதிரி நீதிமன்றத்திலையும் காவல் நிலையத்திலையும் எண்ணிக்கை வந்து முக்கியம் இல்லை. அவங்க சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான் காவல்துறையும் செய்வாங்க, நீதிமன்றம் செய்யும். நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் 100 வழக்கறிஞர்களை வச்சு வாதாடி ஒரு வழக்கறிஞர், நீதிமன்றத்துக்கு தேவை ஆவணங்கள் என்ன சொல்லுது, வாதங்கள். வழக்கறிஞர்களோட வாதங்கள் தான் இங்கே வந்து உங்களை ஒரு வழக்கோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது. நீங்கள் 1000 பேர் 2000 பேர்த்தை திரட்டி நான் நீதிமன்றத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணேன்னா நீதிமன்றத்துக்கு எதிராக போராட்டம் பண்ண முடியும். இன்னொன்று, நீதிமன்ற உத்தரவுகளை வந்து விமர்சனமே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் சட்டம் சொல்லுது. அது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட புரிதல் ஏற்படுது. இன்றைக்கி நீங்கள் 6 பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க, இங்கே ஒரு 40 பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த 40 பேர்த்தில் குறைந்தபட்சம் 20 பேராவது இந்த வழக்கோட பாதிப்பு, இதை எப்படிலாம் நம்ம அணுகலாம் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி கேட்டிருப்பீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றத்தை கொண்டு வரும். மாற்றங்கிறது நம்ம நினச்சோடனே நடக்காது. காலம் தான் மாற்றி கொண்டு வரும். இன்றைக்கி நம்ம பேசுகிறதே பெரிய விஷயம் தான். இந்த வழக்கு சம்மந்தமாக இதுவரை யாருமே பேசினாங்களான்னு தெரியல. இந்த வழக்கோட பாதிப்பு இது சம்மந்தமாக யார் பேசினான்னு தெரியல. அன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறதே பெரிய விஷயம் தான். அதனால் நீங்கள் அந்த உங்களுடைய இந்த சிந்தனைகளை வந்துச்சுல, இது
இதுக்கு எதிராக நம்ம ஒரு இது பண்ணணும், இந்த சட்டத்துக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அன்னைக்கே நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறி நமக்கு கிடைச்சிருச்சு. அது இந்த கடப்பாக்கத்தி கிராமத்துலேருந்து ஒரு விதவிட்டா நாளைக்கு யாரோ ஒரு நபர் சொல்லுவாங்கள்ல, இந்த பிசிஆர் வழக்குக்கு எதிராக முத அந்த கடப்பாக்கத்திங்கிற கிராமத்தில் தான் முத பேசினாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பேச்சு தான் ஒட்டுமொத்த இதளவுக்கு பேசி இன்றைக்கி அந்த வழக்குக்கு எதிராக எல்லாரும் ஒரு ஜெயிக்கணும், இந்த வழக்கை நீக்கி சட்ட திருத்தம் கொண்டு வரணும், அந்த வழக்குக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு நாளைக்கு வரலாறு பேசும். வரலாறு கண்டிப்பாக பேசாமல் இருக்காது. அதனால் அதுக்குண்டான முயற்சிகளை பண்ணுங்கள். இங்கே உள்ள நம்ம தலைவர்களை குறை சொல்லி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் படிக்க வைக்கிறாங்க, உதவி பண்ணத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் மக்கள் நீங்கள் தான் மாற்றம் அடையணும். தலைவர்களை நம்ம குறை சொல்கிறது கிடையாது. மக்கள் நம்ம தான் அதுக்கு நம்ம புரிதல்களை கொண்டு வந்து இது பண்ணி கொண்டு வரணும். இதுதான் நம்மளோட கோரிக்கையை தவிர்த்து அடுத்த சமுதாயத்தோடு சேர்ந்து சண்டை போட்டு அவனோட வம்பு வழக்கு இழுத்து கோட்டு கலையிறது நீங்கள் இந்த ஜாதிக்கு செய்யக்கூடிய ஒரு ஜாதி முன்னேற்றம் கிடையாது. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் பாதிப்படையுது, பிசிஆர் வழக்கில் பாதிக்கப்படுறீங்க, கலப்பு திருமணத்தால் பாதிக்கப்படுறீங்க, நீங்கள் தனித்தொகுதிகளாக இருக்கிறதுனால நம்மளுடைய அந்த சில உரிமைகள் மறுக்கப்படுது. அந்த விஷயத்துக்கு எதிராக உங்களுடைய கவனத்தையும் உங்களுடைய போராட்டத்தையும் முன்னிறுத்தீங்கன்னா நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த மாதிரி தம்பி அந்த இருக்கக்கூடிய தம்பி இவங்களை இப்போ உங்கள் காலகட்டத்தில் ஓரளவுக்கு மரியாதையாக அந்த வாழ்ந்துட்டீங்க. எங்கள் காலகட்டத்தில் நாங்கள் குறைந்தபட்ச மரியாதையோடு வாழ்ந்தோம். இனி போகக்கூடிய காலகட்டத்தில் நம்மளை மாதிரி இவங்க வாழ்வாங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் அவங்கெல்லாம் நம்மளை மாதிரி இல்லைன்னாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதுனா இந்த மாதிரி சில விஷயத்தை கையில் எடுத்து இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்களே தவிர்த்து சும்மா இன்ஸ்டாகிராம்லேயும் முகநூல்லையும் நம்ம பதிவு போடுறதுனால எந்த விஷயமும் ஒரு இது பண்ணிக்கிறேன். அது பதிவு போடணும். அறிவு சார்ந்து இந்த பாதிப்புகளை தான் கொண்டு சேர்க்கணுமே தவிர்த்து அந்த இடத்துல தெருவுக்கு பேர் வைக்கல, நம்ம ஜாதி பேர் இருந்துச்சு அந்த பேரை எடுத்துட்டாங்க, இந்த இதில் இது பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு நாய் ஐயா முத்துராமலிங்கத்தேவரை பற்றி முத்துராமலிங்கத்தேவரை பேசிக்கிட்டே இருப்பான். அவரோட புகழை யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நேற்று இல்லை, அவர் வாழ்ந்த காலத்திலும் சரி அவர் மறந்த காலத்திலும் சரி அவரை விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவருக்கு புகழ் மங்க கிடையாது. அவர் மேலும் மேலும் புகழில் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கார். அது போன்ற விஷயங்கள் இப்போ கூட இடையில சென்னையில் ஏதோ ஒரு தெருவில் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் இருந்ததை தேவருங்கிறத மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை கிழிச்சு போட்டு போகலாம். அதை ஒரு விவாதமாக்கி நம்மளோட சிந்தனையில் போனால் அதில் முடக்கிறாங்க. அது நம்ம சமூகத்துக்கு ஒரு இது கிடையவே கிடையாது. முத்துராமலிங்கத்தேவருக்கு அடையாளம் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவருக்கு 1008 அடையாளம் இருக்குது, அவருடைய இது இருக்குது. அதை நம்ம காப்பாற்றினாலே போதும். அதனால் இதுதான் உங்களுடைய பாதிப்பு. என்ன கலப்பு திருமணத்தினால பாதிக்கப்படுறீங்க, பிசிஆர் வழக்குனால பாதிக்கப்படுறீங்க, இந்த தனித்தொகுதியில் இருக்கிறதுனால நீங்கள் என்னெல்லாம் பாதிக்கப்படுறீங்க, உங்கள்கிட்ட இருந்து நிலத்தை பூரா அரசாங்கம் ஒரு காலத்தில் பிடுங்கினாங்க, ஜமீன் ஒழிப்பு முறை இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுடைய நிலங்கள் புடுங்கப்படுச்சு, அதில் நம்ம எவ்வளோ பாதிக்கப்படைஞ்சு அப்படின்னு உங்கள் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்க. அதை விட்டு சும்மா நம்ம நாங்கள் ஆண்டா எங்கள் தாத்தா நம்ம மன்னர்கள் அப்படின்னா எந்த இதுவும் கிடையாது. இன்றைக்கி பாண்டியர்கள் முழுசாக உரிமை கொண்டாடக்கூடியது எல்லா மறவர்களும் பாண்டியர்களும் உரிமை கொண்டாட முடியாது. நாங்கள் ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்தவங்க, நாங்கள் பாண்டியர்கள்னு சொல்லிக்கிற முடியாது, நாங்கள் சேதுபதி மன்னர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த தென்காசி மாவட்டத்தில் உள்ளவங்க தான் பாண்டியர்கள்னு முழுசாக உரிமை கொண்டாடக்கூடிய நபர்கள் இந்த தென்காசி பாண்டியர்கள். தென்காசியில் இருக்கக்கூடிய இந்த மறவர்கள் மட்டும்தான் பாண்டியர்கள்னு முழுசாக உரிமை கொண்டாட முடியும். இப்போ உங்கள் காலத்தில் இந்த பாண்டியர் நான் தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தர் நபர்கிட்டையும் சண்டை போடக்கூடிய ஒரு விவாதமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இருந்து அந்த நமக்கு வரக்கூடிய நம்மளோட இளைய தலைமுறைலாம் அந்த சொல்ல முடியுமான்னு கேட்டால் அது சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் நம்மளுடைய அந்த விஷயத்தையெல்லாம் இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து எது நம்மளோட பாதிப்போ அதை ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்து வழங்கலை தவிர்த்து பிற சமுதாயத்தோட நம்ம சண்டை போடணும், அவன் தான் நமக்கு எதிரி அப்படிங்கிறது வேணாம். யாருமே எதிரி கிடையாது. நமக்கான இப்போ எல்லா சமுதாயமும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் பிற சமூகம் இருக்காங்க, நாடார் இருக்காங்க, வண்ணார் இருக்காங்க, கோனார் இருக்காங்க, எல்லாம். ஆனால் அவங்களாம் எந்த பிரச்சனைக்கு போக மாட்டாங்களே. அவங்க குடும்பம், அவங்களோட குடும்பத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரது, அவங்க குழந்தைகளை எப்படி படிக்க வச்சு ஒரு கல்வியில் ஆளாக்குறது, அரசு வேலைக்கு அனுப்புறது, தொழில்துறையில் முன்னே அதுதானே. ஆனால் நம்ம மட்டும்தான் ஏதோ ஒரு வகையில் பிறரோட சண்டை போட நம்ம போட கிடையாது. நம்ம பொதுவாகவே நம்ம உணர்வு மிக்க சமூகம். நம்மளை உணர்வுகளை தூண்டி சண்டை போட விட்டு பொருளாதார இழப்புகள் பண்ணி நம்மளை இருக்க கீழே கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்துக்கு இருக்காங்க. இது போன்ற விஷயங்களை புரிஞ்சுருந்தாலே நம்ம எல்லா விஷயத்தையும் இது பண்ணிடலாம். இந்த கருத்தரங்கத்துக்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் கலந்து கொண்டவங்களுக்கு நன்றி. எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.